மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இது படிப்பு வேணும்னு நிற்கிறாங்க இந்த பக்கத்தில் பணம் வேணும்னு நிற்கிறாங்க. நமக்கு வழங்குற மாதிரி பேசுவோம், கல்வியா செல்வமான படிப்பு வேணும். இந்த அணியில் பேசுகிறவர்கள அவர் முனைவர் அன்புநாதன், அவர் என்னுடைய பிள்ளை, என்கிட்ட படித்த பிள்ளை, படிச்சுட்டு இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஏன்னா இப்பெல்லாம் பிடிச்ச பிள்ளையெல்லாம் கண்டா அப்படி ஒரு பார்வை பார்த்து இவன் தான் என்னை கெடுத்த வேண்டான், அப்படியே சந்துக்குள்ளே புகுந்து இவன் மூஞ்சில முடிச்சுக்கிட்டு அப்படி போயிடுறான். ஆனால் அவர் இன்னைக்கு அன்று என்னைக்கு என்ன மரியாதை கொடுத்துருந்தாரோ அந்த மரியாதையை கொடுக்குறாரு. அது நான் செய்த தவம் அப்படின்னு வச்சுக்கிட்டணும். அப்படியே அவர் நல்லா பேசுவார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பொழுதுபோக்காக மருத்துவமும் பார்க்குறாரு. நாங்கள்லாம் அவர்கிட்ட தான் போய் மருந்து எடுத்துக்கிறோம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு காரணங்களில் அவர் ஒரு காரணம். நல்ல மருத்துவர் மதுரையில். அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு நம்ம கவிதா ஜவஹர், திருப்பதி கவிதா ஜவஹர் நல்ல பேச்சாளர், வளர்ந்து வருகிற பேச்சாளர். அதில் உலகங்கள் சுற்றி வர்றாங்க அவங்க. ஆக அவங்க இந்த ரெண்டு பேர் தானே, இருவரும் இந்த அணியில் இருக்காங்க. என்னது படிப்பு தான் அப்படின்னு. இந்த பக்கத்தில் செல்லாது பணம் தான். அது இந்த பக்கத்தில் பேசுறதுக்காகலே முனைவர் நம்ம ரேவதி அம்மா, அவங்க ஒரு கல்லூரியில் துணை முதல்வர், மதுரை செந்தமிழ் கல்லூரியில். அவங்க நல்ல பேச்சாளர். அவங்களும் அங்கே சுற்றி வர்றாங்க. ஒரு பேச்சாளர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இது இந்த காலம் அதை ஏற்படுத்தி கொடுத்தது 1950களுக்கு பிறகு சில இயக்கங்கள் இங்கே வந்துச்சு. 50களுக்கு பிறகு எனக்கு கூட கொஞ்சம் கூட சொல்லலாம், தமிழ்நாட்டில் சில இயக்கங்கள், அந்த இயக்கங்களால தான் தமிழ் வளர்ந்தது, நிமிர்ந்தது. அவங்க சாதாரண தெருவோரத்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த நாட்டுக்குள்ள ஒரு உயர்வு வர வேண்டும். அதனால அவங்க போட்டாங்கன்னா பேரையே முன்னேற்றம் அப்படின்னு வச்சாங்க. முன்னேற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்ப முன்னேற்றம்னா என்ன? உயர்வு தானே முன்னேற்றம். அன்னைக்கு முன்னேற்றம் சொல்லலாம் நினைக்கிறேன். அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு இங்கே தலையெடுத்தது. ஏன்னா அவர் தான் முதல்ல அந்த முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வர்றாரு. அப்புறம் அப்படியே வளருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி எடுத்தாலும் இந்த முன்னேற்றம்ன்ற ஒட்டு இருக்கும். இப்போ இதன் மூலமாக ஒரு உயர்வு கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா பணம் வேணும், காசு வேணும். இந்த பக்கம் ரேவதி அம்மா அவரோட பேசுறதுக்கு ரொம்ப மும்பரமா நிற்கிற ஆளு நம்ம ராஜா. ஏன்னா தெளிவா சொல்லிடுவார் என்ன வேணும், விளங்குற மாதிரி சிரிக்க சொல்லி உள்ள சொருகிடுவார். அதான விஷயம். ஒரு செய்தியை சொல்லும் போது நமக்கு இந்த கேட்டு கிருகிருத்து போய் நிற்கிற நிலையில சபக்குன்னு கருத்து சொல்லிடுவார். அதனால அவரு என்ன செய்யறாரு, உலகம் பூரா சுத்தி வர்றாரு.
உலகம் பூரா சுற்றி வர்றாரு. இப்போ ஓய்வில் வந்து சேர்ந்துருக்காரு. இங்கே இப்போ தான் அண்மையில் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் இவ்வளவு சுத்தின மனுஷன் போய் சொல்லுவாரா? தெளிவாக சொல்றாரு. துட்டு வேணும், பூவா வேணும், என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றாரு அவர். நமக்கு நெருக்கடியாக தான் இருக்கு. பைய அப்படி தட்டி பார்க்குறோம். ஆமாம் தானே வேணும். ஜூன் மாதம் திறந்த உடனே பைய சொல்கிறான், இப்போ புஸ்தகம் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாம் சோழியெல்லாம் நிறையா இருக்குன்றான். உடனே நம்ம என்ன செய்கிறோம்? எதுக்குடா நான் அழுவேன்? அவன் சொல்கிறோம்ல, எதுக்குடா நான் அழுவேன்? உங்கள் ஆத்தா ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நிஜம் இல்லை. அவருக்கு அதை சொல்றதுல ஒரு மன நிறைவு, தன்னுடைய வருத்தத்தை அப்படி தீர்த்துக்கிறாரு. அப்போ காசு வேண்டி இருக்குல்ல. அதனால இந்த பக்கம் பணத்து கட்சி நிற்கிது. இந்த பட்டிமன்றம் உலக மொழிகளிலேயே தமிழ்ல தான் இருக்கு. அதனால எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவங்க நம்முடைய சகோதர மாவட்டம் தான், மாநிலம் தான், கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது புதுமையாக கேட்டிருப்பாங்க எங்கேயாவது. ஆனாலும் என்ன போட்டுக்கிட்டு இங்கிட்டு ஒன்று சொல்கிறாங்க, அங்கிட்டு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு முடிவு இல்லாமல் கத்துறாங்க என்னத்துக்கு அப்படின்னு. ஏன்னா கருத்தரங்குகளில் வளர்ந்தவங்க. ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதுனா எளிதான காரியமா? அவ்வளோத்துக்கு படிச்சிருக்காங்க. படித்தவங்க இதுக்கு அதான் தெரியுதுல்ல, அதான் தெரியுதுல்லைன்னா ஆனால் சொல்ல மாட்டாங்க என்ன தெரியுதுன்னு, எது வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு சொன்னால் முடிவாகி போயிடும். ஆனால் அவங்க இருந்து கேட்கலாம்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்களே, அதற்காக கூடுதலாக ஒரு நன்றி. ஏன்னா அவங்கள ஆட்சி பொறுப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதுக்கடையில் உட்காந்து கேட்குறாங்க, அவங்க நேரத்தை செலவிடுறாங்கன்னா பெரிய காரியம். அதனால் முறையான வாழ்த்து வணக்கங்களோடு கூட இப்போது இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. அதனால் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில், ஏன்னா சமுதாய வாழ்க்கை இருக்கு, ரெண்டு இருக்கு. நம்ம ஒரு தனி மனிதனை வச்சுக்கிடுவோம். தனி மனித வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு பெரிதும் தேவை. இப்ப ரெண்டும் தேவை, அதை ஒத்துக்கிட்டோம். அதனால தான் பெரிதும் அப்படின்னு போடுறோம். தேவை எது? கல்வியா செல்வமா? இனி அவர்கள் நீங்க அவர்களை உங்க முன்னாடி இறக்கி விடுறேன். உங்களுடைய தீர்ப்பை பிறகு நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் அன்புநாதன் அவர்கள் இப்போது தொடர்கிறார். என்னுடைய ஆசிரியரும் தமிழ் அறிஞரும் பத்மஸ்ரீ விருதாளருமான ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ஐயா சொன்னது போல மாவட்ட ஆட்சியர் இந்த புத்தக திருவிழாவிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக அமர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் திறம்பட இந்த புத்தக திருவிழா நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை, நூலக அமைப்புகள், பப்பாசி, ஆகிய அனைத்து அமைப்புகளையும் சேர்ந்த
அதிகாரிகள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்திய விடுதலையில பல போராளிகள் இருந்திருக்கின்றார்கள். அதில் முதல் ஒரு பெண் விடுதலை போராளி என்றால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியான வீரமங்கை வேலு நாச்சியார். அந்த மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அரசியல்ல இந்த கட்சி விட்டு கட்சி மாறினாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தடை செய்வதற்கு சட்டம்லாம் இருக்கு. ஆனா இப்ப பட்டிமன்றத்தில் இப்படி அணி விட்டு அணி தாவுறாங்க. அதுக்கு நம்ம ஒரு கட்டாயமா ஒரு சட்டம் போடணும். அதாவது பிறப்புரிமை இருந்தாலும் படிப்பினால் உயர்ந்த 2 பேர் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு செல்வம்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் கல்லூரியில துணை முதல்வரா இருக்காங்க. ஆமா, அவங்க முழுவதுமாக கல்வியை தான் அங்க போதிக்கிறாங்க. ஏன்னா மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கல்வி வேணும்னு அங்க பேசிட்டு இங்க வந்து செல்வம்ன்றாங்க. அவங்க சம்பளத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜா சார் ஆச்சரியமா இருக்குது. அவர் அந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. கல்வியினாலையும் கல்வி கொடுத்த திறமையினாலையும் நீங்க சொன்னது போல பட்டிமன்றத்தில் மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னது மாதிரி சிங்கிளாவே போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு பல இடங்கள்ல போய். அவர் கலக்கிறதுக்கு காரணம் அவருடைய கல்வியும் அதனால் வளர்த்து கொண்ட திறமையும் தானே தவிர சூப்பர் ஸ்டாருடைய மாமனாராக படத்தில் நடித்தது காரணம் இல்லை. அது இல்லவே இல்லை. பணமும் இல்லை. ஆனா அவர் பணத்தை பேங்க்ல போய் உட்காந்துட்டார். எப்படியோ முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அவருக்கு. ஆமா, அதனால அவரு படிச்சு முடிச்சுட்டு அங்க போயிட்டார். வங்கியில இருந்ததுனால அவருக்கு தெரியுது. ஐயா ரொம்ப முன்னாடியே அதிகார பரவல்களை பத்தி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஆல்வின் டஃப்லர் அப்படின்னு ஒருத்தர் பவர் ஷிஃப்ட்னு ஒரு புத்தகத்தை எழுதுறார். உலகம் தோன்றிய நாளிலிருந்து இந்த அதிகாரம் எப்படி பரவி போகின்றது, நகர்ந்து போகின்றது அப்படின்றத பத்தி எழுதுறார். எழுதும் பொழுது அவர் அருமையாக ஆராய்ச்சி நூலது, ஒரு ஃபியூச்சராலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல மனிதன் தோன்றிய காலத்துல மிருகங்களோடு வேட்டையாட வேண்டி இருந்தது, ஓடி வாழ்வா சாவா போராட்டம். அன்றைக்கு பலம் மட்டுமே முக்கியமாக கருதப்பட்டது. சோ பலசாலிகள் அன்றைக்கு அதிகாரத்தை கையிலே கொஞ்சம் நாட்களில நுணுக்கங்கள் கத்தியால அல்லது ஒரு கூர்மையான ஆயுதத்தால அல்லது எப்படி போய் நேக்கா கல்வி தோன்றிய காலம் அது. இதெல்லாம் கல்விதான். அந்த மாதிரி நுணுக்கமாக வேட்டையாட தெரிந்தவர்கள் கையிலே அதிகாரம் சென்றது, கல்வியின் பக்கம் திரும்பியது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா நாள்லயும் மிருகங்கள் கிடைப்பதில்லை. இதை புரிஞ்சு சில பேர் சேர்த்து வச்சு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. பணம் பொருள் சேர தொங்கியது அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டு வர்றார். அருமையான ஒரு புத்தகம் அது. அதுல அடிநாதமாக ஒரு விஷயம், அதைத்தான் இங்க சொல்ல விரும்புறேன் நானு. இந்த மாதிரி இனக்குழுக்கள் இடையிலே அல்லது ஒரு சமூகத்திலே, ஒரு நாட்டிலே இந்த மூன்றும் அதிகாரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதெல்லாம் கல்வி ஒரு இனக்குழுவிலோ அல்லது ஒரு நாட்டிலோ அல்லது ஒட்டுமொத்தமாக உலகத்திலோ அதிகாரத்தை கையில் எடுக்கும் பொழுதுதான் உலகத்திலே பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு அதுல அருமையாக சொல்கின்றார். இது ஒரு ஆராய்ச்சி புத்தகம். இத ரொம்ப முன்னாடியா இவர் எழுதுறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஊர்ல சரஸ்வதி சபதத்துல அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆமா, கல்வியா செல்வமா வீரமான அன்னைக்கே பேசிட்டாங்க. அது போக நம்ம முன்னோர்கள் ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சு ஒன்றொன்றுமே முக்கியம். அதான் அதுல ஒன்னொன்றுக்கும் முதல்ல சரஸ்வதியை வச்சாங்க. அது கல்வியின் கடவுள். அப்புறம் லட்சுமி, இரண்டாவதா லட்சுமி, மூணாவது வீரலட்சுமி அப்படின்னு சாமி இருக்கு. ஆமா, அன்னைக்கு இதுக்கும் சாமி இருக்கு, அதுக்கும் சாமி இருக்கு. அந்த சாமி விட்டுட்டு அந்த சாமி கிட்ட போலாமா? முதல் சாமி சரஸ்வதி. கல்விதான் முதல்ல.
சரி. இது மட்டும் இல்லையா, பட்டிமன்றம் இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப சமீப காலத்துலலாம் அதுக்கு புத்துயிர் கிடைத்தது என்று. நான் நினைக்கிறேன் ஔவையார் காலத்திலேயே இந்த பட்டிமன்றம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே இருந்திருக்கும். அப்ப ஔவையார் கிட்ட அப்ப இதே மாதிரி இந்த பணபலமும் படைப்பலமும் நிறைந்த அரசன் முக்கியமா அல்லது கல்வியிலே சிறந்த ஒரு கல்வியாளர் முக்கியமான ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் வச்சுங்களேன். ஔவையார் தான் நடுவர். ஔவையார் அழகாக ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோனே சிறப்புடையோன். மன்னர் தன் தேசத்தில் அவன் ஊர்ல தான் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும், சான்றோர் சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னார். அப்படின்னு சொல்லி ஔவையார் ஒரு அருமையாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஆனா மன்னருங்க நினைச்சா புறப்பட்டு போலாம், நம்ம காசுல போயிட்டு வரலாம். மாசர கட்டணும் நம்ம போக முடியுமாங்க? ஆனால் எங்கு சென்றாலும் இதுதான் சிறப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா பண மதிப்பிழப்பு வந்தது. கல்வி மதிப்பிழப்பு செய்ய முடியுமா? பண மதிப்பிழப்புன்னு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒண்ணும் இல்ல, ஆனால் அவ்வளவுதான், இனிமே படிச்சதுதான் உனக்கு காணா போக போகுது அப்படின்னு சொன்னா எங்க நடக்குமா? அதனால தான் கல்வி முதல் இடத்துல நிக்குதியா. இல்லாட்டினா பணம் அது வரும் போகுமியா. ஆனா கல்விதான் முதலிடத்திலே என்றும் நிற்கும், அதை அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லையா, இப்ப வறுமையோட இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இடையில, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன், இந்த வறுமையும் கல்வியும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததும்பாங்க. திருவிளையாடல ஒரு வசனம் வரும், அதை வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுயா, பிரிக்க முடியாது எதுவோ அப்படின்னு வரும். உடனே இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வறுமைன்றது படிச்சவன்ட்டே இருக்கும், படிக்காதவன்ட்டே இருக்கும். அது கல்விக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவருடைய வாழ்க்கை முறையை வச்சுதான் அது. இப்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம். பாரதியார் பெரிய மகா கவி, வறுமையிலே வாடினார். ஒருவேளை அவரு கொஞ்சம் மாத்தி பாடினான்னு வச்சுக்கோங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைன்னு பாடினவரு, அச்சமில்லை அச்சமில்லை எங்களுக்கு கூட பிரிட்டிஷ்காரன் இருக்கான், எங்களுக்கு அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடி இருந்தார்னு வச்சுங்க, பணக்காரரா இருந்திருப்பார் அவரு. யானறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போர்னு சொல்றதுக்கு பதிலா ஆங்கில மொழி போர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்தாருன்னா பெரிய ஆளா இருந்திருப்பார் அவர். ஆனால் அதுக்கு அதனால நான் சொல்ல வர்ற விஷயம், இவங்க சொல்லுவாங்க அந்த அதெல்லாம் கிடையாது, கல்வி என்பது என்றைக்குமே அதுதான் முதலிடத்தில் நிக்குது வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு. இது மாதிரி இந்த செல்வம் எல்லாம் இரண்டாவதா தான் பின்னால வரும். செல்விக்கும் அதாவது கல்விக்கும் வறுமைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரி சரி, அருமை. அதே போல ஒரு அதாவது 1980கள் நினைக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை வந்தது. இப்ப நம்ம ஊர்ல தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது போல அன்னைக்கு அவங்க அங்க அங்க நம்ம ஊர்ல பவுன் சொல்றோம், அங்க அவுன்ஸ் சொல்லுவாங்க. அவுன்ஸ் எப்பவுமே 200 ரூபா 300 ரூபா வித்துக்கிட்டு இருந்த தங்கம் திடீர்னு என்று உயர்ந்து $800 $900 போயிடுச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அரசாங்கம், நிதி மந்திரிகளை மாத்தியது, மத்திய வங்கி தலைவர்களை மாத்தியது, ஒன்னும் நடக்கல. என்னடா செய்யறதுன்னு பார்த்தாங்க, மாத்தினாங்க, தங்கம் மாத்திருச்சு. தங்கம் அவ்வளவு முக்கியமானது, ஆனா அதை குறைக்க முடியல. கடைசியில் அதை குறைச்சு கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஒரு ஆகச் சிறந்த ஒரு கல்விமான். அவரை கூப்பிட்டு, யாரு, பால் வால்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்விமான். அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா அரசாங்கம் அவரை நிதி மந்திரியாக போட்டது. போட்டு கரெக்டா 6 மாசத்துல ஏற்கனவே $300 இருந்ததை விட குறைவாக $200 கொண்டு வந்தார். ஒரு கல்விமானால் ஒரு நாட்டையே முன்னேற்ற முடியும், ஒரு நாட்டையே அழிவு பாதையிலிருந்து காப்பாற்ற முடியும். அந்த அளவிற்கு கல்வியானது முக்கியமானது. குடும்பத்தை மட்டும் இல்லையா, தனி மனிதனை மட்டுமல்ல, நாட்டையே உயர்த்தக்கூடியது, நாட்டையே காப்பாற்றக்கூடியது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிறிய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கல்வி அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி
முன்னாடி எல்லாம் ரொம்ப குறைவான காசு, ரொம்ப கம்மியான காசு இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்த சூழ்நிலை. ஆனா அதுலயும் கூட படிப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இந்த பாயிண்ட் கூட அவங்களுக்கு சொல்றோம்னு அவங்க நினைப்பாங்க, அப்படி கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு என் கூட பிறந்தவங்க நிறைய பேர், 10 பேர். எங்க 11 பேருக்கும் எங்க அப்பா ஒருத்தர் சம்பளத்தை கல்வி கொடுக்க முடிந்தது. அன்னைக்கு முடிஞ்சிச்சு. சட்டம் போட்டிருந்தா தானே. இன்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கு. 2 பேரும் சம்பாதிச்சும் அந்த கல்வியை கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் கல்விதான் உயர்வு தரும் என்ற அந்த ஒரு ஆழமான கருத்து நம் மக்களிடையே வேரூன்றி இருக்கின்றது என்பதுதான். அதனால கல்வி என்பது எந்த காலத்திலும் நமக்கு உள்ளே இருந்து நம்மை முன்னேற்றுகின்றது. பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் சரி, அதை சாம்பலாக்கி சமுத்திரத்திலே கரைத்து விடுவார்கள். கும்பாபிஷேகத்துக்கு போயிடுவாங்களோ மகா கும்பமேளாவுக்கு. ஏன்னா அது அறியாமையை விதைத்து அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். ஆனா கல்வி அப்படிங்கிற அற்றம் காக்கும் கருவி இருக்குதே, அது அறிவொளியை பாய்ச்சி வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிக ஒரு முக்கியமான விஷயம். அதனால கல்விதான் சிறந்தது, கல்விதான் உயர்த்தும், செல்வம் அல்ல என்ற ஒரு நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுகாரும் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நல் வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கய்யா அமெரிக்காவுக்கு போயிருக்காருயா. அமெரிக்க அறிஞர் சொன்ன செய்தியை எடுத்து அது மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேயே எதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காக பாருங்க. அங்க விலை ஏறுற போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரு? காசுக்காரனையா? இப்ப அமெரிக்காவில் எலான் மஸ்கை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவர் சொல்றாரு, அங்க எலான் மஸ்கை கூட்டிட்டு வந்து அவர் பெரிய காசுக்கார், நம்ம ஊருக்குள்ள தொழில் செய்ய வர போறாரு. ஆனா இவர் சொல்றாரு, அந்த காலத்துல ஒரு கல்வி அறிஞனை கொண்டாந்தாங்க, அவனை வச்சு உன்னுக்கு கொண்டாந்தாங்க. அது அப்படின்னா கல்விதான் நம்மளை உயர்த்தும் அப்படின்றார். செல்வம் அழிஞ்சு போகும், கல்வி அழியாது, கல்வி நம்ம உயர்த்தும் அப்படின்றார். படிச்சிருக்காங்க, பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறார். அந்த கட்சியும் ஊருக்குள்ள அவங்க என்ன சொல்ல வருவாங்க, அது இப்படி மாற்றுவாங்க, அதையும் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு இதை கேட்கிற போது, ஓ இப்படி விஷயம் இருக்கா அதுல, நமக்கு தெரியலையப்பா, யோசிக்கிறோம். இப்ப அடுத்த கட்சி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமே. காசு கட்சி, ஏன்னா அது இப்ப எக்கச்சக்கமா பேர் வச்சிருக்கு. இதுக்கு படிப்பு, கல்வி, ஓதுதல் இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு காசு, பணம், துட்டு, எத்தனை மணி, டப்பு, எத்தனை பேர் இருக்கு அதுக்கு. 1 2 அதை எப்படின்னு காட்டின உடனே பையன் இப்படி திட்டம் அடிக்கிறான். அப்படி அதை பார்க்கும்போதே அவனுக்கு மகிழ்ச்சி வருது. துட்டை பார்த்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போடானா நம்ம பையன் முக்குறா முணங்குறான். ஆனா காசை கொடுத்து வாங்கி தரோம்னா அதான் பின்னாடியே தர்றான். பணத்துக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும்ல. வாங்கம்மா, ரேவதி சுப்பலட்சுமி அவங்க.
4வது புத்தக திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்றத்தில் எங்களோடு வாதிட வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இந்த புத்தக திருவிழாவில் ஒரு மாபெரும் மாநாட்டு திடல் போல பார்வையாளர்களாக பெருகி வருகை தந்திருக்கக்கூடிய சிவகங்கை வாழ் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் உயர்வு பெற எது அதிகமாக தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி. ஆமா, இப்ப இதற்கு எனக்கு முன்னால் பேசிய வணக்கத்துக்குரிய டாக்டர் ஐயா வந்து பேசும்போது அமெரிக்கா வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டி வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க இல்லையா? நமக்கு தெரியாதுல்ல. ஆமா, தெரியாது, நாங்க போகல ஐயா. ஆனா ஐயா சொன்ன ஒரு விஷயம் என்னவா, கல்வியா செல்வமா என்று கேட்டால் முதலில் வருவது கல்விதான் அப்படி நம்ம ஒரு அவர் சொல்றாங்க. செல்வம் 2வது தானே வருது, அது 2வது தானே வருதுன்னார். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்ற ஆட்களுங்கய்யா. எப்படிப்பட்ட அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத மறந்துடக்கூடாது. அழகா சொல்றாரு அவர். என்னவா, நான் வந்து எனக்கு என்ன மரியாதை, ஒரு கல்லூரியில முதல்வரா இருக்காங்க, இவ்வளவு படிச்சுட்டு ஒரு கல்வியை பத்தி குறைச்சு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க கல்வியை குறைத்து பேசுவதற்கு வரவில்லை, ஏன்னா எல்லாருமே படிச்சவங்க. ஆமா, நாளை கல்லூரிக்குள்ள போகணும். படிப்பு தானே நம்மள உயர்த்தி இருக்குங்கிறதுல ஒன்னும் நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா பெரிதும் தேவை எதுங்கிறது தான் இப்ப கேள்வி. இப்ப ஐயா கேட்டார்ல, அவங்க ஒரு கல்லூரியில இருக்காங்களே, இவங்க கல்வி வேண்டான்னு சொல்லலாமான்னாங்க. நான் அதே படிப்பு தான், MA MPhil PhD எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருந்தேன்னு வைங்க, எனக்கு மரியாதை இருக்குமா? இல்ல, சம்பளம் வாங்காம போனீங்கன்னா மரியாதை இருக்குமா? மரியாதை இருக்காது இல்லையா? அப்போ திறமை என்பது படிப்பு என்பதும் பணமாக மாறாத வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த திறமைக்கும் மரியாதை கிடையாது. அதை உருவாக்கி கொடுக்கிற திறமைக்கும் படிப்புக்கும் தான் மரியாதை. கொஞ்சம் அடிச்சு கைதட்டுங்க, அப்பதான் அது நல்லா இருக்கு. ஆமா, அதுல என்ன சொல்றாரு, செல்வம் வந்து ஊருக்கு ஊர் மாறுது, அதனுடைய மதிப்பு இழக்குது, கல்வி மதிப்பு இழப்பதே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை ஐயா சொன்னார். ஐயா, கல்விக்கு மதிப்பு இல்ல, மாற்றம் இல்லாம இருக்குதா? மாறிக்கிட்டே இருக்கு கல்வி. ஒரு காலத்துல திடீர்னு ஒரு புற்றீசல் மாதிரி கிளம்புனாங்க, இன்ஜினியரிங் படிப்பு தான் வேலை கிடைக்கும், பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜா வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட்டம் இல்ல, அத்தனை பேரும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கே வந்தாங்க. இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் கலை கல்லூரியிலையும் கூட நிறைய கோர்ஸ் எடுத்துட்டாங்க. மருத்துவ கல்லூரிக்கு எப்பவும் இருக்கு, அதுக்கு எப்போதுமே மரியாதை இருக்கு. ஆனா கலை கல்லூரியில கூட சில பிரிவுகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்றால், எப்ப அதனால பணம் சம்பாதிக்க முடியாது என்று தோன்றுகிறதோ உடனே அந்த கல்விக்கே மதிப்பில்லாமல் போகிறது என்றால், அதைத்தான் நாங்க சொல்றோம், கல்வியிலும் மாற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுக்கு எங்க போயிட்டாரு, ஔவையார போய் கூட்டிட்டு வந்தார். எப்படி, மன்னனும் மாசற கற்றோனும் 2 பேர் வரும்போது மன்னனை விடவும் கற்றவனுக்கு தானே பெருமைன்னாரு. அவ கையில காசு இல்லாம திருவா தெரிஞ்சவா. ஆமா, கூழுக்காக கவி பாடுனேன்னு ஊர் பூரா தெரிஞ்சது பாவம் அந்த அம்மா. நான் அது இருக்கட்டுங்கய்யா, இலக்கியத்துல இருக்கு, அதை மதிப்போம். இப்ப நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துருங்களேன். கற்றவனை விட எப்படி சொன்னாரு, மாசற கற்றவனும் மன்னனும் வரும்போது கற்றவனுக்கு தான் பெருமைனார் இல்லையா? இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில எடுத்துக்குவோம். இந்த திருவிழாவுக்கு புத்தக கண்காட்சிக்கு மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்குவோம், அவர் தானே இப்ப நமக்கு மன்னர் மாதிரி. இப்ப ஒரு அமைச்சர் உள்ள வந்துட்டாருன்னு வைங்க, நம்ம படித்த அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், மினிஸ்டர் முன்னால போயிருவோமா? அவரை போய் நம்ம எல்லாரும் வணக்கம் சொல்லி அவரைத்தான் முன்னிலை கொடுத்து கூட்டிட்டு வருவோம்னா, இதுதாங்க இயல்புல நடக்கக்கூடியது. அந்த அந்தஸ்தையும் மரியாதையும் பணம் படைத்தவர்களுக்கு தான் கொடுப்போமே தவிர, கல்வி என்பது நம்மளுடைய உயர்வுக்கு ஒரு மினிஸ்டர் கல்லாதவர் அந்தஸ்து இருக்கு இல்லையா? படிச்ச அமைச்சர்களும் இருக்கலாம், படிக்காதவங்களாவும் இருக்கலாம், அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா. இந்த காலத்துல மன்னர்களுக்கு சமமா அவங்கள வச்சு பார்க்கலாம்ல. அப்ப இலக்கியம்னு ஒண்ணு இருந்தா இயல்பான வாழ்க்கையில என்ன இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க, கல்வி இல்லாதவர்கள் இந்த உலகத்துல வாழலாமா அப்படின்னா வாழலாம். படிக்காதவங்க இருக்காங்க, இந்த ஊர்ல நிறைய இருக்காங்க, வாழ்றாங்க.
அப்படிதான் இருந்தோம் நம்ம எல்லாருமே இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா உயிரோட தான் இருந்தோம். ஆனா பொருள் இல்லாமல் பணம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு நாள் நம்மளால கழிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். முடியாது. நடுவர் அவர்களே, இங்க புத்தக கண்காட்சி பிரம்மாண்டமா நடக்குது. 4வது புத்தக கண்காட்சி. இப்ப 3வது புத்தக காட்சியில ஒரு அப்பா பையனை கூட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோமே. புத்தக கண்காட்சியை பார்க்க போவேண்டா, வா, நம்ம மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நல்ல திருவிழா நடத்துறாங்க, வா வந்து பாரு. அப்பாவால ஒண்ணு வாங்கி தர முடியாதுடா, அப்பாட்ட காசு எதுவும் கிடையாதுடா, இந்த புஸ்தகத்தை பூரா பாத்துக்கோ, நீ பெரியவன் ஆன பிறகு இதெல்லாம் படி, உனக்கு உயர்வு வரும்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்க. இந்த 4வது புத்தக கண்காட்சிக்கு அவன் வருவானா? கூட அப்பா கூட வருவானா? யாராவது வந்தா புத்தகம் வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு வேண்டிய படம் டிராயிங் புக் கேட்பான், ஏதாவது ஒண்ணு கேட்பான், அதை வாங்கி கொடுக்கணும். அப்பளம் வாங்கி கொடுக்கணும், ஒரு வாங்கி திங்கிறதுக்காக அதான் அப்பளம் வாங்கி கொடுக்கணும், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கணும், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் வீட்டு பான்பூரி கேக்குறாங்க, பானிபூரி, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் வீட்டுக்குள்ள அப்பாவுக்கே உயர்வு கிடைக்கும் என்றால் பணம் தான் நமக்கு உயர்வு கொடுக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அதான இயல்பு. நடுவர் அவர்களே, எதிர்கால தேவைக்கு பெரியவங்களுக்கு மரியாதை எப்ப இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஆட்களுக்கு பணம் கையில இருந்தாதான் பெரியவங்களுக்கு மரியாதை. வீட்டுல மாமனார் நிறைய சொத்து சுகம்லாம் வச்சிருந்தாருன்னு வைங்களேன், அவர் இருக்கும் போதே எல்லாரும் பம்முவாங்க. வீட்டுல மாமனார் இருக்காரு, சத்தம் போடாத சத்தம் போடாத, இங்க இருந்து ஏதாவது கத்தி பேசினா அங்க இருந்து அவர் கேட்பாரு, என்னம்மா அங்க சத்தம், சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் மாமான்னு மரியாதை கொடுப்போம். வடிவேலு சொல்லுவோம். ஏன்னா மாமா பெரிய மிராசுதார், அவருக்கு மரியாதை இருக்கும். அதுவே அவர் ஒண்ணு இல்லாம இருந்தாருன்னு வைங்க, ஏ பெருசு என்ன சும்மா சும்மா பேச்சு காட்டிட்டு இருக்க, மூச்சை மூடிட்டு இருக்க மாட்டியான்னு கேட்பாங்க இல்லையா? வயசாயிட்டான்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள மதிப்பு மரியாதை வர வேண்டும், மரியாதை உயர வேண்டும் என்றால் பணம் வைத்திருக்கிற பெரியவர்களுக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கும். வீட்டுல சில பெரியவங்க இருக்கும்போது பாருங்களேன், நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பிறந்த நாள் வரும் இல்லையா, ஒரு பிறந்த நாள் ஒரு கல்யாண நாள்லாம் இளைஞர்களுக்கு வருதுன்னா வீட்டுல எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படி வரும்போது பெரியவங்க கையில ஒண்ணு இல்லைன்னா அவங்க தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்களேன், தாங்க முடியாதியா. பெரியவங்க கையில பணம் இருக்கணும். கையில இருக்கிற பணத்தை பிள்ளைகள் பிறந்த நாள்னு வரும்போதோ இல்ல எதிலையாவது ஜெயிச்சுட்டேன்னு அவன் வந்து சொல்லும் போதோ அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது கொடுத்தால்தான் தன்னுடைய மதிப்பு உயரும் என்று அவர்கள் நினைக்கின்ற நிலையில் கையில ஏதாவது இல்லாம இருந்தா பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். அப்ப பெரியவர்களின் மதிப்பு உயர வேண்டும் என்றால் கையில பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும், இல்லாம முடியாது. இதே போல ரொம்ப அழகா சொல்லலாம், பெரியவங்க சின்னவங்க. இப்ப அண்ணன் தம்பிங்க ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பெரியவன் நல்ல படிப்பாளி, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு, பெரிய பணக்காரு, பெரிய படிப்பாளி. ஆனா வேலை இல்லாம வேலை வெட்டி இல்லாம படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோமே. ஆனா 4வது தம்பி 10வது தான் படிச்சிருப்பான். ஆனா படிச்சு முடிச்ச பையன் ஒரு ஒர்க் ஷாப், படிப்பு வரலன்னு ஒர்க் ஷாப்ல கொண்டு அப்பா விட்டு இருப்பாரு. அவன் அங்க ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஆகி பழைய வண்டிகளை வாங்கி வித்து பெரிய ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிடுவான். இப்ப அந்த வீட்டுல 4 பேர்ல யாருக்கு மரியாதை இருக்கும் நினைக்கிறீங்க? இவருக்கு தான் மரியாதை இருக்கும். 10ஆம் வகுப்பு படிச்சாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கானே 4வது தம்பி, அவருக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர கல்வி மட்டுமே இருக்கிற ஒரு பெரியவர் அவர்கிட்ட தான் போய் கை கட்டி நிப்பார். எதுவா இருந்தாலும் என் தம்பிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா குடும்பத்துக்குள்ள உயர்வை கொண்டு வருவது எது என்று கேட்டால் அது பணமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பணங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது 7th சென்ஸ். நமக்கு அது 7வது அறிவு என்று சொல்லப்படக்கூடியது பணம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வரலாற்று நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்லாம் இங்க விற்கப்படும். நம்முடைய புத்தக கண்காட்சியில நம்ம பெரியவங்களினுடைய வெற்றி வரலாறுலாம் எடுத்து வாங்கி பார்க்கிறோம். அதுல எல்லா வரலாற்றையும் எடுத்து படிச்சு பாருங்களேன். அவர்களினுடைய உயர்வுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்த பொருளுதவி காரணம் என்பதை கட்டாயமா பதிவு பண்ணிருப்பாங்க. வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது, சரி, எல்லாருமே பதிவு பண்ணிருப்பாங்க இல்லீங்களா ஐயா? நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமாக இருக்கட்டும், எங்க அக்கா எனக்கு பீஸ் கட்டுறதுக்கு என் வளையல கழட்டி கொடுத்தாங்க என்று சொல்லும் போது அந்த பொருளை சொல்லி இருப்பார். இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய கே சிவன், இஸ்ரோ சிவன் அவர் சொல்றாரு, நாகர்கோயில்ல ஒரு சாதாரண குடும்பம், சரக்கல் விலையில் நாங்கள் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து தான் எங்க படிக்க வச்சாங்க.
படிக்க வைக்க முடியல. உடனே எங்க அண்ணன் பார்த்தாரு, நீ நல்லா படிக்கிறல்ல, நீ படிப்பான்னு சொல்லி அவர் படிப்பை தியாகம் பண்ணி அவருடைய வேலை பார்த்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால் தான் நான் உயர முடிந்தது என்று சொல்கிறார் என்றால், ஒருவருடைய கல்வி உயர்வுக்கும் கூட பொருள் உதவிதான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த அண்ணனை பார்த்து சொன்னாங்க இல்லையா, டாக்டர் சொன்னாங்க, ராஜா சார் எவ்வளவு படிச்சவர், கல்லூரியிலேயே முதல் இடத்துல தேறியவர் எங்க அண்ணன், முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கார், கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடல். அப்ப படிப்பாளி தான். ஆனா அவர்கள் வந்து கல்லூரியில சேரணும்னு நின்னப்போ அவருக்கு நீங்க உதவி செஞ்சீங்கிறத அவர் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே சொன்னாரு. ஆமா, அது உண்மையா இருக்காதுமா. அவர் சொல்றாரு, அப்படி ஒரு உயர்த்தி விட வேண்டும் என்றாலும் ஒரு பொருளை கொடுத்து தூக்கி விடும் போதுதானங்க அடுத்த உயர்வு நமக்கு வந்து சேரும். இல்லாட்டா அங்கே நின்னு போயிட மாட்டோமா? அப்படி உயர்வை கொடுக்கக்கூடியதாக பொருள் இருக்கிறதுங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சூழல்ல 8ஆம் வகுப்பு படிச்சா போதும், 50,000 இருந்து 1 லட்சம் சம்பளம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், யாராவது 9ஆம் வகுப்பு படிப்போமா? தேவையில்லை, படிக்க மாட்டோம் இல்லையா? இந்த எதிரணியில இருந்து 2 பேர் கல்வி கல்வின்னு பேசுறாங்களே, அன்பு தோழி கவிதா ஜவஹர் இருக்காங்க, அவங்க பையனை கொண்டு போய் சும்மா படிப்பா, நீ ஏதாவது படி, உனக்கு விரும்பினதா படின்னு சொல்லல. எந்த படிப்பு படிச்சா பெரிய சம்பளம் வாங்கலாம், AI படிச்சாதான் நிறைய வேலை கிடைக்கும், நல்ல கோர்ஸ் இப்போ அப்படின்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் இல்லன்னு சொல்லி செல்ல பிள்ளைய கொண்டு கோயம்புத்தூர்ல படிக்க வச்சிருக்காங்க. ஏன்? அத படிக்க வச்சாதான் இவனுக்கு பணம் நிறைய சேர்க்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அங்கே கொண்டு விட்டு இருக்கிறார்கள் என்றால், நடுவர் அவர்களே, கல்வி என்பது ஒரு கருவி. ஆனா அந்த கருவியை நமக்கு கொடுப்பதற்கு பணம் தான் அந்த உயர்வை தீர்மானிக்கிறது. இப்ப படிச்சா போதும்ல, எந்த காலேஜ்ல படிச்சா என்ன, கல்வி தானே, எந்த கல்லூரியில படிச்சா என்ன. ஆனா என்ன பாக்குறோம், +2 முடிச்ச உடனே என்ன எடுத்து பாக்குறோம், எந்த காலேஜ்ல படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ வரும், உடனே வரும், நிச்சயமா வரும். எந்த இன்டர்வியூல போய் சேர்ந்தா படிச்சுக்கிட்டு இருக்க வேலை, பெரிய வேலை கிடைக்கும், எந்த கல்லூரியில போய் எந்த படிப்பை எடுத்து படித்தால் வெளிநாடுக்கு சென்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு வரும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் படிப்பை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால், படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு கூட பொருள்தான் காரணமாக இருக்கிறது என்றால், நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு அது வீட்டில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் நாம் உயர்வை தீர்மானிப்பது என்றாலும் சரி, நாட்டின் உயர்வை தீர்மானிப்பது என்றாலும் சரி, அது கல்வியை விட செல்வமே என்று கூறி, அதனால் தான் கல்வியை கூட கல்வி செல்வம் என்று நாம சொல்றோம். அப்பதான் எல்லாரும் ஆசையா படிப்பாங்களாம். கல்வியை கூட கல்வி செல்வம், கேள்வியை கூட கேள்வி செல்வம் என்று எல்லாத்தோடையும் செல்வத்தை சேர்த்தாதான் அதற்கு சேர்க்கிற நீ செல்வத்தை. அதுக்காகத்தான் அதை சேர்த்திருக்காங்க என்றால், செல்வ கல்வினா சொன்னாங்க, கல்வி செல்வம். செல்வம். பாரதியார பத்தி இவர் ஐயா அவ்வளவு சொன்னார், டாக்டர் சார் அவ்வளவு சொன்னார். ஆனா அந்த பாரதி பட்ட பாடு பாவம் இல்லையா ஐயா? அவரே வேண்டாரு, கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர அருள்வாயே என்று சக்தியிடம் அவரும் வரம் வேண்டுகிறார் என்றார், கெஞ்சுறார், எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்கிறார் என்றால், அவர் கடைசியில் அவர் உயிர் போறதுக்கு கூட யானை மிதித்தது மட்டுமல்ல, வீட்டில் இருந்த காலி பானைகளும் தான் என்று சொல்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் உயர்வதற்கு கல்வி ஒரு கருவி. ஆனால் அந்த கல்வியவே கொடுக்கக்கூடியதாக செல்வமே இருப்பதால் வாழ்வில் உயர்வுக்கு பெரிதும் தேவை செல்வமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்கய்யா. சும்மா என்னையா கல்வி கல்வின்னுக்கிட்டு படித்தவன் பாடலாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. கையில் காசு இருந்தால் தான் கதை நடக்கும். சும்மா வெட்டி பேச்சு இது. இந்த பாடு எதுக்காக படுறோம், எதுக்காக இந்த பாடுபடுறோம்? நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு காசுக்கு காசுக்கு. சும்மா ஆளை கும்மாளும் போடுறது, கும்மா போடுறதும் காசுக்கு காசுக்கு. புல்லா போடுறது காசு தானேயா முக்கியம். சும்மா என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கே நீங்க அப்படின்னு நல்லா பாரதியார் கடைசியில் ஆனை மிதிச்சு காலில் சாகலை, காலி பானையில தான் செத்தார். வாசம் தான், அதுவும் உண்டு இதுவும் உண்டு. என்ன செய்யறது? அன்னைக்கு ஒரு ஜனமும் அவர் பின்னாடி நிற்கல, ஒரு ஜனமும்
என் சொந்தக்காரனே இல்லைன்ட்டான். சொந்தக்காரனே இல்லையா, நம்ம சாதி கட்டவன்ட்டான். சாதியில் அவனை தள்ளி வச்சுட்டோம்ட்டான். தள்ளி வைக்கப்பட்டவன் தான். இன்னைக்கு எல்லாரும் உரிமை கொண்டாடுறான். எல்லாம் காலத்தின் கோலமா போச்சு. எப்படி இருக்கு? தாய்மார்கள் நின்றுகிட்டு இருக்காங்க, அதுவும் வயதானவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாதா? யாராவது போட்டாங்களா? தயவு செய்து. ஏன்னா அவங்களுக்கு வாங்கப்பா பின்னாடி நிற்கிற தாய்மார்கள். ஏன்னா பெண்கள் வர்றது பெருசு, அவங்க இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறது பெருசு. நின்று கேட்கிறவர்களுக்கு எங்களுடைய இரட்டை வணக்கம். நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க பாவம். நின்று கேட்கிறவர்களுக்கு நாங்கள் இரட்டை வணக்கம் சொல்லிடுறோம். இருப்பது மட்டுமல்ல, நின்று கேட்டாலும் கேட்போம் என்று கேட்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அது சிவகங்கை மக்களிடத்தில் இப்ப இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்காது. அதை ஊறி திளைச்சவங்க அவங்க. இந்த அம்மா செல்வத்தை பற்றி அது நமக்கு அது என்ன சொல்றது நமக்கே தெரியுது. காசு இல்லாமல் ஒன்றும் முடியாது. நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசு கிட்ட அல்ல. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, எல்லாம் காசு இல்லாதவங்க கையில் ஒன்றும் முடியாதியா. அதனால அருமையாக பேசியிருக்காங்க. இதுல பணத்தை நம்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளு. படிப்பை நம்பி இல்லை, பணத்தை நம்பி. பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவங்க பக்கத்து ஊர்ல படிப்பு பள்ளிக்கூட இருக்கு, சேர்க்கலாம்ல. நல்ல பள்ளிக்கூடத்தை போய் சேர்க்கணுமா? இதெல்லாம் நார பள்ளிக்கூடம், அது நல்ல பள்ளிக்கூடம். என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு ஒரு பாக்கியம், நமக்கு ஒரு பாக்கியம். இதான் உலகம். யாரையும் வார்த்தைகளை நம்பக்கூடாதுன்றதுக்கு அடையாளம் அது. வாங்கம்மா கவிதா ஜவர் வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில் புத்தகத் திருவிழாவை மிகுந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த ஆன்றோர்களே, பப்பாசி அமைப்பை சார்ந்த சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டின அந்த 15 பேருக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் அவங்க ஏமாத்திட்டு போய் விட்டுருக்காங்க. யார் என்ன லெவல்ல வச்சிருக்கீங்க பாருங்க. அவங்கள பணம் பணம்னு சொல்லி காசு கொடுத்தாதான் நம்ம கைத்தட்டுற ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த அக்கா வந்ததுல இருந்து ஒரு பேராசிரியை பேசுற மாதிரியே நீங்க பேசுறீங்க. இந்த மோட்டிவேஷனல் கூட்டத்துல நீங்கள் ஒரே நாளில் பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க நம்ம ரேவதி அக்கா. அவங்களுக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நான் PhD படித்திருக்கிறேன், முனைவராக இருந்திருக்கிறேன், நான் வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்தால் என்ன யாராவது மதிப்பார்களா? பணம் சம்பாதிக்காவிட்டால் என்ன யாராவது மதிப்பார்களா? நான் கேட்கிறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் கொள்ளையடிப்பாரு, காசு கொடுத்தா கொலை செய்வாரு, ஏமாத்துவாரு, செயின் அத்துருவாரு, கோடீஸ்வரரா இருக்கிறாரு. கோடீஸ்வரரா இருக்கிறார். அவங்க தானே கோடீஸ்வரரா இருக்க முடியும். அவர் கோடீஸ்வரரா இருக்கிறார். இந்த அக்கா PhD படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிறாங்க. யாருக்குங்க மரியாதை இருக்கும் அந்த ஏரியால? காசுக்காருக்கு தான். அது எப்படிங்க இருக்கும்? மூஞ்சுக்கு முன்னாடி வேணா ஐயா கும்பிடுறேமாங்க, போன போறான் பாரு கொலகார பையா அப்படின்னு. ஐயா மக்கள் மனசு நம்ம என்னங்க சொல்லுவோம்? நம்மளே சொல்ல மாட்டோமா? இவ்வளவு திருட்டு பைய இவனெல்லாம் நம்ம கும்பிட வேண்டி இருக்குன்னு பின்னாடி நின்னு திட்டுவோம். ஆனா இவங்க சும்மா அழுக்கு நைட்டிய போட்டுக்கிட்டு போனாலும், மேடம் ப்ரொஃபசர் மேடம், வைஸ் பிரின்சிபாலாக இருக்க வேண்டிய மேடம், வருங்காலத்தில் பிரின்சிபாலாக வேண்டிய மேடம் அப்படின்னு வணக்கம் சொல்லுவோமா இல்லையா? மரியாதை நேரம் சொல்லி பாருங்க. பேச்சு என்னன்னா மரியாதை இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க கேட்டாங்க.
மரியாதைங்கிறது வெறும் தோற்றத்தை பார்த்து சொல்வதில்ல, உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள இருந்து வந்தாதாங்க அது மரியாதை. எவ்வளவு உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க. அமைச்சரை பார்த்த உடனே அதிகாரிகள் எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறோம்ல. எத்தனை வருஷம் ஓடுவீங்க? எத்தனை வருஷம் அமைச்சர் பின்னாடி ஓடுவீங்க? 5 வருஷம். இன்னொரு அமைச்சர் மாறிட்டாருன்னா இவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க, நம்ம பார்க்கலையா? ஆனால் கல்வி கற்றவருக்கு கடைசி வரைக்கும் மரியாதை இருக்கும், வணக்கம் இருக்கும், அவர் எங்களை வாழ வைத்தவர் என்கின்ற நன்றி இருக்கும். அதனாலதாங்க ஒரு புலவன் அரசனிடம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சாங்க. அரசன் சொன்னானா, இந்த உலகமே எனக்கடிமை என்று புலவரிடம். புலவர் சொன்னாராம், இந்த உலகமே உனக்கடிமை, நீரோ எனக்கடிமை என்று சொன்னார் என்றால் அதுதாங்க எழுத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஆற்றல். பாரதியை பத்தி நீங்க தைரியசாலியா இருந்திருப்பான். இப்ப சொல்லி பாருங்க, உள்ள கொண்டு போய் வச்சிருவான். அப்படி எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்க. பாரதியை பத்தி நீங்க சொல்லலாமா? பணத்துக்கு அடிமையானவனா பாரதி? பாரதி காலத்திலயும் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரர் தாங்க. இன்னைக்கு அவர் தெரியுமா? ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி, எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இங்க ஒரு அப்பா வருவாராம், மகனை கையில புடிச்சுக்கிட்டு வந்தாராம் போன வருஷம். அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா, அவருக்கு மரியாதை இல்லையா. அவன் பக்கத்து வீட்டுல ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிடுவானோ? எங்க அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இன்னையில இருந்து நான் உங்களை அப்பாவை ஏத்துக்கிறேன் சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால், பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும், அப்பளம். சரிங்க, ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டுல உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்கிறார், அப்பளம் வாங்கி கொடுக்கிறார், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கிறார், பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல. நீங்க அந்த அப்பாவை ரொம்ப நல்ல அப்பான்னு சொல்வீங்களா? அப்பா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பானிபூரி வாங்கி கொடுக்கிறார், 50 அப்பளம் வாங்கி கொடுக்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார், நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா? இல்ல. படிக்க வைக்கணுங்க. படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன். தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்று அப்பாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகனே அவனும் சொல்லல. என்னங்க நீங்க ஒரு படிச்சவங்களே இப்படி பேசினா நாங்க படிக்காதவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது? வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொத்து இருந்தா தான் அவங்கள மதிப்போமா? என்னங்க கல்வி? வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் தான் நம் சொத்து என்பதை உணர்த்துவதுதான் கல்வி. அவங்க கையில வச்சிருக்கிற சொத்து தான் முக்கியம்னு சொன்னா அதுக்கு பேரு கல்வியா? என்னெல்லாம் பேசுறாங்க. 4வது தம்பி ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிருவாராம், 2 வீலரை ரிப்பேர் பண்ணிடுவாராம். என்ன சூரியவம்சம் நேத்து படம் பாத்தீங்களாங்க ஓடிடில? ஒரே பாட்டுல அவர் ஓகோன்னு வாழ்ந்துருவாராம். அதுக்கு கூட கலெக்டர் ஒரு அம்மா வேணும் தேவையா நீங்க? 4வது தம்பி அப்படி ஆயிருவாராம். மூத்தண்ணை படிச்சுட்டு வீட்டிலேயே குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாராம். இந்த 4வது தம்பி என்ன சொல்லுவான் தெரியுமா? பணம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே, அண்ணே இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் அண்ணங்கிட்ட விடுறா, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உன்னை நல்லபடியா இன்னும் டெவலப் பண்றதுக்கு அண்ணன் பக்கத்துல இருக்கிறேன், நீ தைரியமா வேலை பாருன்னு சொல்றதுக்கு ஒரு படிச்சவன் பக்கத்துல வேணும் மேடம். என்ன மேடம் நீங்களா ஐடி சப்மிட் பண்ணிருக்கீங்களா மேடம்? பண்ணுங்க என்னைக்காவது. பக்கத்துல இருக்கிற பேங்க் ஆபீசர் இல்லைன்னா கேளுங்க, அவர் சொல்லி தருவார். அப்துல் கலாம் அவர்களுக்கு அவங்க அக்கா வளையலை கலட்டி கொடுத்தாரு. ஏங்க கழட்டி கொடுத்தாங்க? வளையல் செல்வம் தானே. இன்னைக்கு 1 கிராம் என்ன விலை விக்குது? அந்த அக்கா எதுக்கு அதை கழட்டி கொடுத்துச்சு? செல்வத்தை கொடுத்தாவது என் தம்பி கல்வி பெற வேண்டும் என்று நினைத்ததால் தான் நமக்கு அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் கிடைச்சார், அவ்வளவு சிறப்பான ஒரு விஞ்ஞானி கிடைச்சார். சிவன் அவங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கிறாரு? தான் வேலை பார்த்த பணத்தை எல்லாம் தம்பிக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த பணத்தை கொடுத்து ஒரு தொழில் தொடங்கி இருக்கலாம்ல? ஏன் தம்பியை படிக்க வச்சார்? இந்த பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் படிப்பு மட்டும்தான் நிரந்தரம் என்று அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. படிக்காத அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது, படித்த என் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இதாமா படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதின நேட்டை கெடுத்தான். ஐயா நிலவு மனிதன் அப்படின்னு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை ரொம்ப போற்றி சொல்லுகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கல்வி நம்மளை கரை சேர்க்கும், கல்வி நம்மளை கரை சேர்க்கும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னார். பணம் கொண்டு போய் சேர்த்துருமா? பணம் வேணா பணக்காரங்களை நிலாவுக்கு கொண்டு போறோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படித்தவன் நிலவுக்கே விண்கலம் ஏவுவான் என்பதுதான் இந்த நாட்டிலே கல்விக்கு இருக்கிற மரியாதை. ஈரோட்லங்க ஒரு அரசு துறையில வேலை பார்க்கிற ஒரு கடைநிலை ஊழியரோட பொண்ணு, அவங்களுக்கு கலைவாணின்னு பேரு. அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஒரு நாள் அந்த ஆபீஸ்க்கு போயிருக்கிறாங்க.
டீயை எடுத்துக்கிட்டு 2 மாடி ஏறி போய் அதிகாரிகிட்ட கொடுத்திருக்காங்க. அதிகாரி வரும்போதெல்லாம் பேக்கை வாங்கிட்டு குடுக்குடுன்னு மேலையும் கீழையுமா ஓடி இருக்கிறார். அவங்க அப்பாவை பார்த்து கேட்கறாங்க, ஏன்பா அவரும் உங்களை மாதிரி ஆள் தான், நீங்களும் ஒரு மனுஷன் தான், ஏன்பா அவருக்கு பின்னாடி இப்படி ஓடுறீங்க? அவங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு, அவர் அளவுக்கு நான் படிக்கல இல்லம்மா, அவர் அளவுக்கு நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அதிகாரியா இருந்திருப்பேன். நீ ஒண்ணு செய், நீ நல்லா படிச்சு மிகப்பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ஏழை குடும்பத்து பிள்ளை படித்தது இன்றைக்கு IAS ரேங்குக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, என் கையில் 1 கிராம் தங்கம் கூட இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? கல்வி தானே அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது. மன்னார்குடியில தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் 2 எக்ஸாம் எழுதி மாநகர ஆணையரா மாறிட்டாங்க. எந்த இடத்தில் அவங்க அப்பா பெருக்கிக்கிட்டு எல்லாருக்கும் கும்பிடு போட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய மகள் வரும்போது அந்த அலுவலகமே என்று வணக்கம் செலுத்துகிறது என்றால் ஒரு தலைமுறையவே மாற்றக்கூடிய வல்லமையை கல்வி மட்டும்தான் தர முடியும், செல்வத்தால தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காசு கூடங்கய்யா பயம் வரும். காசு கூடிக்கிட்டே இருந்தா பயம் வரும் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, உங்களை பஸ்ல ஏத்தி விடுறோம், நீங்க MA PhD படிச்சிருக்கீங்க, நீங்க பஸ்ல ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா? ஐயோ நம்ம PhD எல்லாம் படிச்சிருக்கிறோம், பக்கத்துல யாராவது உட்காந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா? 10ஆம் படிச்சிருந்தா பரவாயில்ல, பஸ்ல ஏறி இருந்திருக்கலாம், இப்படி PhD அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனா 5 லட்சம் ரூபாய் திருடலாம், என்னங்கய்யா டிகிரியை வேணா திருடலாம், நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம். ஆனா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட உங்களை ஏத்தி விடுறோம்னு வைங்க, பஸ்ல ஏறுறீங்க, வாங்க இங்க உட்காருங்கன்னு யாராவது சொன்னா எதுக்கு நம்மள பக்கத்துல உட்கார சொல்றான்? கண்டக்டர் சொல்லுவார், நீங்க பின்னாடி போங்க. இந்த ஆள் எதுக்கு நம்மள பின்னாடி போக சொல்றாரு? நம்ம சொந்தக்காரங்க நம்மள பார்த்துட்டே இருப்பான், இவன் யார் குறுகுறுன்னு நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும், ஆனால் படிப்பு கூட கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க. நீங்க ஒரு பெரிய வீடு கட்டிருங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட கூட்டுவாங்க, அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா இருப்பான். அடுக்கு மாடி, இது உனக்கே அடுக்கு மாடி, அதோட சொல்லிய முடிச்சிருவான். ஆனால் கல்வி கற்க கற்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்களே. படிச்சவையா பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாருமா ஐயா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சே நம்ம எடை போடக்கூடாது இல்லைங்க ஐயா. ஆனால் கல்வி கற்றவன் கிட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். படிச்சவையா, அவனை எதுக்கு நம்ம வீணா பகைக்கணும்? அவன்கிட்ட ஏதாவது நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அவர் ஏதாவது நமக்கு ஒரு வழிகாட்டுவார் என்று படித்தவர்களை உறவுகளும் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் படம் படைத்தவர்கள் பக்கத்தில் உறவுகள் நாளாக நாளாக விரிசல் அடங்கி விலகி செல்கிறார்கள் என்றால் கல்வி அவ்வளவு உயர்வானது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஒரே இடத்துல 5 செல்வத்தை கொண்டு வந்தாரியா. செல்வம் தானே இவங்க பேசுறாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. 5 செல்வத்தை எதுக்குயா கொண்டு வந்தாரு? இந்த செவிக்காக கொண்டு வந்தார். எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் செவிச்செல்வம். எதுக்கு? அதான் வைரத்தோடு போட்டிருக்கா? அது ஜிமிக்கி போட்டிருக்குங்கிறதுக்காகவா? மாட்டல் போட்டிருக்குங்கிறதுக்காகவா? இல்லை, அறிவை கல்வியை வழங்குகிற அறிஞர்கள் உட்கார்ந்து அந்த செவிகளில் கல்வியை அறிவை வாங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க ஒரு செல்வம்னு பேச வந்தா வள்ளுவர் 5 செல்வத்தை கேள்வி செல்வமாக தந்தார் என்றால் அதுதான் நிலையானது, அதுதான் நம் வாழ்க்கையில் உயர்த்துவது. ஐயா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். இதுல யாராவது பணக்காரங்க வந்திருக்காங்களா? அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா தெய்வத்துக்கே முன்னோடியாக யார் இருக்கிறார் என்றால் நமக்கு கல்வியை அறிவை தருகிற குருதான் இருக்கிறார் என்றால் அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் எவ்வளோ குறுக்கிட்டு பார்த்தேன், கொஞ்சம் பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு, நடக்கலை. கல்வி எவ்வளவு இன்றியமையாதது, படிப்புனால நம்ம எவ்வளவு பெருமை பெற போறோம்ன்றத அவளை எவ்வளவு நாசூக்கா சொன்னாங்க பாருங்க. அவங்க அவர் அப்துல் கலாம் ஐயாவில இருந்து வரிசையா ஆட்களை கொண்டு வந்து விஞ்ஞானிகளாக கொண்டு வந்து, இது எதனால வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்களை நினைக்கிறோமே, காசுக்காரன் நினைக்கிறோமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல.
அதை எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ நகைச்சுவையோட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சொல்றாங்கல்ல, படிக்கணுமியா படிக்கணுமியா, நீ படிச்ச ஆளு இப்படி பேசலாமா? படிச்சும் கூமுட்டையா இருக்கலாமா? நம்ம ஊரில் சொல்றாங்கல்ல, படிச்ச முட்டா பேர அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கலாமா? கூடாதே அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க ரெண்டு பேர். ராஜாவுக்கு மனம் வேணும்ல, அவருக்கு பணம் வேணும்ல. வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களே, பப்பாசியை சார்ந்த திரு முருகன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்த கூமுட்டைகள் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மகா பெரிய அறிவாளி 5 செல்வங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீங்க ஒரு 1.5 மணி நேரமா பட்டிமன்றம் கேட்டிருக்கிறீங்க. வந்ததை விட நீங்க எல்லாரும் பணக்காரங்க. ஆமா, அப்படித்தானங்க? அதுதானே அவங்க சொன்னாங்க. நீங்க வரும்போது வெறும் பையா இருந்தா 5 செல்வத்தையும் இந்த அம்மா உங்களுக்கு கொடுத்த பிறகு போகும்போது கோடீஸ்வரனா போக போறீங்க. இப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்னா அது இவங்களால தான் முடியும். கொஞ்சமும் நடைமுறைக்கு பொருந்தாத, சாத்தியமில்லாத ஒன்ன சொல்ல முடியும்னா இந்த அணி தான் அப்படி சொல்ல முடியும். நிறைய அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த ரேவதி சுப்புலட்சுமி மேடம் நிறைய படிச்சிருக்கிறாங்க. பஸ்ல போனா பயப்படுவாங்களா? ஆனா 5 லட்சம் ரூபாய் அவங்க கையில கொடுத்து பஸ்ல ஏத்தி விட்டா யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்கன்னு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் கையில இருக்கும்போது எதுக்கு பஸ்ல போகணும்? இவ்வளவு கூமுட்டியாவ நாங்க இருப்போம். ஒரு காரை வாடகைக்கு எடுத்து செக்யூரிட்டி ஒரு ஆளை போட்டு வீடு வரைக்கும் ஜம்முன்ல போய் இறங்குவோம். நாங்க என்ன சேர ஆட்டோலையா போவோம்? என்னம்மா நீங்க சொல்றது ஏதாவது இந்த ஊர்ல ஒத்து வர்ற மாதிரி இருக்கா? 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பஸ்ல போறதுக்கு? அது நைட்ல பஸ்ல போவானா? யாரை பார்த்தாலும் பயமா இருக்குமா? என்ன சொல்ற? 20 லட்சம் 30 லட்சத்தை பறிச்சுதாங்க பேசுறாங்க அவங்க நிறைய. அப்புறம் அந்த அணியை பாருங்களேன், அவங்க வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, கைதட்டிய 15 பேருக்கும் நன்றி சொன்னாங்களா இல்லையா? அது கொஞ்சம் கூடுதல் தான். இல்ல இல்ல, அவங்க வந்து நின்ன உடனே எத்தனை பேர் கைதட்டினாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி? இப்ப நீங்க ஒரு 10 பேர் கைதட்டீங்கன்னா நான் இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சு என்ன முடியுமா? நான் அதுக்குள்ளே பொத்தாம் பொதுவா இப்படி பேசும்போது கூட்டத்துல அள்ளி விடுறது படிச்சவங்க செய்கிற தவறு இதுதான். எத்தனை பேர்னு எண்ணாம 15 பேர்னு ஒருத்தரால சொல்ல முடியும்னா இதுக்கு கல்வி தவறாக உதவுகிறது. என்ன பேச்சு இது? 15 பேரா எண்ணுனீங்களாமா நீங்க? ஒருவேளை 15க்கு மேல கைதட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? அதானே. இல்ல அதுக்கு கீழே கைதட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? படிச்சாளுக திருகு ஜாலம் பண்றது இதுதான். தேவையில்லாத பொய் பேசி படித்த 15 பேருக்கும் நன்றி. அப்புறம் இந்த அம்மா வந்து பாவம் அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது நான் உங்க எல்லார்த்தையும் கேட்கிறேங்க. நீங்களும் எல்லாம் படிச்சிருங்க. எம்ஏ, எம்பில், பிஹெச்டி, எம்பில் போய் எடுத்துட்டாங்க. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா? எங்க காலத்துல எனக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிச்சியா? இவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்கன்னா சொல்றாங்க. நீங்க 50 வருஷத்து பழைய கதையை இப்ப சொல்ல முடியாது. 1935 1935 36 அல்லது ஒரு 45ன்னு வச்சுக்கோங்களேன்.
ஐயா வந்து படிக்க போன காலத்துல 3 ரூபாய் ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொல்றாங்க. ஒரு 2 ரூபாய் ஒரு 3 மாசத்துக்கு. அன்னைக்கு தங்கம் 1 கிராம் 1 ரூபா தான். 1 கிராம் தங்கம் அன்னைக்கு 1 கிராம் தங்கம் 1 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 7000 ரூபாய். 8000 அதுக்குள்ள ஏறிடுச்சா? நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, முடிஞ்ச கூட்டத்தை பேசாம இருங்க, இந்த செவி செல்வத்திலே இருங்க. போறப்ப எல்லாருக்கும் 1 கிராம் தங்கம் கிடைக்கும். 5 செல்வம் இருக்குல்லங்க. நேரா அப்படியே ஜாய் ஆளுகாசுல போய் இந்த 5 செல்வத்தையும் கொடுத்து ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கிட்டு போங்க. ஏமா இப்படி ஏமாத்துறீங்க? அவன் நிம்மதியா இருக்கா? படிச்சுட்டு வேலை இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா? நீங்க சொல்றீங்களா? வடநாட்டுல ரயில்வேல இருக்கக்கூடிய கீழான பதவிக்கு அவங்க கால்பார் பண்றாங்க, அப்ளிகேஷன் போட சொல்லி. பிஹெச்டி படிச்ச 1000 பேர் போட்டிருக்கிறான். அதுல பிஹெச்டி படிச்சவன்யா. இது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கான ஒரு தகுதி. ஆனா பிஹெச்டி படிச்சவன் போட்டிருக்கானா? கல்விக்கு என்ன நிலைமை இருக்கிறது இந்தியாவில் இன்றைக்கு? வேலையில்லா திண்டாட்டம் எத்தனை சதவீதம் இருக்கிறது? படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற பேசுறீங்க, படிச்சா வந்துருமா? என்னத்தை சொல்ல? அதுல இந்த அம்மா வந்து வேலை இல்லாம இருக்காங்க. பக்கத்துல ஒருத்தன் பணக்காரன் கொலை பண்றானா, கொள்ளையடிக்கிறானா, வசதியா இருக்கானா. ஏங்க இங்க இருக்கிறவங்க ஓரளவு வசதியான ஆள் இருக்கீங்களே, ஏன் இந்த கவிதா ஜவஹர் துறையில வச்சுக்கிட்டு சொல்லலாமா? சொல்லலாம். இல்ல கவிதா ஜவஹரே கொஞ்சம் வசதியானவங்க தான். கார் வச்சிருக்கிறாங்க ஐயா. அந்த அணியை சேர்ந்த டாக்டர் அன்புநாதன் கார் வச்சிருக்கிறார். இந்த இவங்க சொன்னது இப்ப ஒத்து வருமா? இவங்கிட்ட கார் இல்லையோ? அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல, படிச்சிருக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல. இவங்க 2 பேரும் கார் வச்சிருக்கிறாங்க. கார் வச்சிருக்கிறோம்னா வசதியா தானே இருக்கிறாங்க. இப்ப வசதியா இருக்கவும் பூரா கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறானா? இல்ல இல்ல இல்ல. ஏமா அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளை பூரா அப்படி சொன்னீங்கன்னா கேஸ் போட்டுருவாமா? ஏமா அநியாயம் பண்ணி நிறைய கேள்விகள் கவிதா ஜவஹருக்கு. பாரதி காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தாரை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? தெரியாம அவன் வச்சிருக்க பங்களா இன்னும் இருக்கும். மிராசுதார் பங்களா இன்னும் இருக்கு. குறுநில மன்னர்கள் பங்களா இருக்கு. நாங்க எல்லாரும் அந்த பரம்பரைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சேத்தூர் ஜமீன்தார் இருக்கிறார். எட்டயபுரத்து மன்னர் வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்கிட்ட போய் கேளுங்க, எங்க மூதாதையர்கள் போட்டோ இதுதான் வச்சிருப்பான். உங்களுக்கு போட்டோவாது இருக்கா? உங்க தாத்தா படம் இருக்காமா? போட்டோ எடுக்க துட்டு கிடையாது. அதான் உண்மை. உங்க தாத்தா பேரே தெரியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற பேர் கூட தெரியாது. காரணம் அவன் ஏழை, இந்த மண்ணில் காணாமல் போனவன். அதான் உண்மை. படிச்சவன் பணக்காரன், பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது. சார் நேருவை பத்தி ஏன் சொல்றாங்க? அந்த காலத்துல ஜவஹர்லால் நேருடைய, இன்னைக்கு நேருவை எல்லாரும் திட்டுறாங்க, அது வேற கதை. அவர் வீட்டுக்குள்ள குதிரைகள் பந்தயம் போகிற அளவு, அது வீடுனா அவர் இருந்த பெரிய நிலப்பரப்பு, அதுலதான் அவர் வீடு இருந்தது அலகாபாத்ல. குதிரை பந்தயம் நடக்குமா, குதிரைகள் ஓடுமா ஒரு வீடு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல அவர் இருந்தார். அதனாலதான் அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவு அவங்களுக்கு வசதி இருந்தது. வெளிநாட்டுக்கு எப்படி படிக்க போனார்? பணக்காரராக இருந்ததால் போனார். சாதாரண ஏழைக்கு அது கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு இதே மதுரையில எல்கேஜிக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. அங்கெல்லாம் மேலை நாட்டு படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. மதுரையில் இருக்கு. நீங்க அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா செவி செல்வத்தோட போயிருவீங்களாமா? எங்களிடம் செவி செல்வம் இருக்கிறது, வாழை செல்வம் இருக்கிறது, தக்காளி செல்வம் இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டு குப்பையில ஓடுவான். என்ன வேணும்? காசு வேணும். பேசுறாங்க. அதை விட கவிதா ஜவஹருக்கு ஒரு நல்ல யோசனை. ஒரு பையன் தன் தகப்பன் ஏழை என்பதால் அடுத்த வீட்டு பணக்காரரை அப்பா என்பாரா கேட்டாங்கல்ல. நீ அப்பானலாம், அவன் உன்னை மகன் ஏத்துக்குவானா? பணக்காரனத்தையா மகன் ஏத்துக்குவான்? பணக்காரனத்தான் நண்பனே ஏத்துக்குவான். அதான் உண்மை. அவன் சாதாரண ஆளை சேர்த்துக்க மாட்டான். இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வரிசையா பேசியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், பணக்காரர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஐடி எப்படி ஃபைல் பண்றது, அதுதான் ஆடிட்டு இருக்காருல்ல.
1500 ரூபா கொடுத்தா எந்த ஐடியும் ஃபைல் பண்ணுவாரு. ஆமாங்க, படிச்சிருக்கிறீங்கம்மா, சம்பாதிக்கவே இல்லம்மா, எந்த ஐடிமா ஃபைல் பண்ணுவீங்க? சார் நான் படிச்சேன், இது உங்க என்னை பத்தி சொன்னதுனால சொல்றேன். இதே அமெரிக்கன் கல்லூரி மதுரையில பிகாம் படிச்சேன், நிறைய மார்க் வாங்கினேன், ரேங்க் வாங்கினேன். ஆனா 6 மாசம் எந்த வேலையும் இல்லாம இருந்தேன். பாப்பையா சார் ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும். 6 மாசம் வீட்டிலேயே இருந்தேன், வேலை கிடைக்கல. ஒரு நாள் காலையில பழைய சோறு சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அப்பா அப்படி வந்தாரு. அவர் ஒரு வாத்தியார். ஒரு வேலைக்கு போக துப்புல உனக்கெல்லாம் சோறு முக்கியமான்னு கேட்டார். இது நிஜமா நடந்தது, நிஜமா நடந்தது. பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டேன், ஒண்ணு இட்லி அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. கையை உள்ள வச்சு அப்படியே எழுந்து வெளியில போனேன். ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தேன். வேலைக்கு போகாம இருந்தா என்ன வலி வரும் உங்களுக்கு தெரியுமா? நல்லா சம்பாதிக்கிறதுனால தெரியல. நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. சார் இப்போ நீங்க எல்லாரும் டிவியில பாக்குறீங்க, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போன பல பேர் இந்தியர்களை எப்படி அனுப்புறான்? கையை கட்டி காலை கட்டி. சார் அவெல்லாம் அங்க போய் திருடுனானா? ரொம்ப மரியாதையா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவெல்லாம் அங்க போய் திருடுனானா? அங்க போய் கொள்ளையடிச்சானா? கொலை பண்ணானா? எதற்காக அவர்களை அப்படி அனுப்புகிறார்கள்? யோசிச்சு பாத்தீங்களா என்னைக்காது? அவெல்லாம் பஞ்சாப்ல இருந்து குஜராத்ல இருந்து போயிருக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதுவரைக்கும் அனுப்பப்பட்டவர்களில் தென் மாநிலத்தவர் ஒருவர் கூட இல்லை. ஜமால் முறையா போயிருக்கிறான், அது வேற கதை. எதுக்காக சார் போறாங்க? யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க யார்கிட்டயாவது. இந்தியாவின் சராசரியான பெர் கேபிட்டா இன்கம், தனி நபர் வருமானம், இது அரசாங்கம் சொல்றது, ஒரு வருஷத்துக்கு 1,85,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு தனி நபர் வருமானம் 1,85,000 ரூபாய். ஆனால் அமெரிக்காவின் தனி நபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு 61,27,500 ரூபாய் 2023. அப்படின்னா நாம 1,85,000 தான் ஒரு வருஷத்துக்கு சராசரியா சம்பாதிக்கிறோம். நான் அமெரிக்காக்காரன் 60 லட்சம் சம்பாதிக்கிறான். அதனால இவன் என்ன நினைக்கிறான், அங்க போனா பாத்திரம் கழுவியாவது சம்பாதித்து விடலாம் என்று எப்படியும் போய் அவமானப்பட்டு வருகிறார்கள். என்றால் பணம் இந்த மண்ணிலே எதையும் செய்ய தூண்டுகிறது. அதைத்தான் எங்க அணியில சொல்றோம். பணம் இருக்கிற இடத்தை தேடி போகிறார்கள். சார் நம்ம ரூபா 86 ரூபா கொடுத்தா $1. அவன் பெரியாளா நம்ம பெரியாளா? 86 ரூபா நம்ம ரூபா, அவன் ரூபா $1. கிட்டத்தட்ட 87 ரூபா. 87 ரூபா. இதை எதுவுமே தெரியாம இந்த அணி அதுல அவரு டாக்டர் அன்புநாதன் கட்சி மாறுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அந்த கட்சியிலிருந்து இங்க மாறினால் தடை விதிக்க வேண்டும். கட்சி மாறுறதுக்கு என்ன தடை வேணாலும் விதிங்க. ஏன் மாறுறாங்க? அதுக்குதான் முன்னாடி எல்லாம் பதவியில் இல்லாதவன் மாறுவான். இப்பெல்லாம் 30 எம்எல்ஏ மொத்தமா போயிடறான். ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடின்னு கொடுத்துறாங்க. இப்ப கல்வி எங்கேயா போச்சு? இதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு பேச்சு. சரஸ்வதி தான் முதல் கடவுள். நம்ம வீடுகள்ல எத்தனை வீட்டுல சரஸ்வதியை வச்சிருக்கீங்க? லட்சுமி படம், அதுவும் கையை இப்படி வச்சு தங்க நாணயம் விழுகிற மாதிரி வச்சிருக்கமா இல்லையா? அப்படிதான் பாக்குற, ஒண்ணு விட மாட்டேங்குது. அவர் திடீர்னு நிறைய பாட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. மன்னனும் மாசர கற்றோடும் சீர்தூக்கி, அதெல்லாம் அவர் சொன்னாரு. மன்னனை விட மாசர கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா. சார் உங்ககிட்ட கேக்குறேன், நான் மன்னன்னு பொதுவா சொல்றேன். மன்னனாக இருந்தால் சொந்தமா விமானம் வாங்கி போலாமா இல்லையா? அடுத்தவங்க ஒன்னத்தையும் போலாம். இல்ல அடுத்தவங்க பணம் அவங்க பணம் தானே. அரசாங்கம்ல அம்மா அரசாங்க பணம் அவங்க பணம் தானே. அவர் தானே மன்னர். சார் இப்ப கத்தார்ல இருந்து ஒரு மன்னர் வந்தாரு. ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா? வந்தாரு. எப்படி வருவாரு? மாசர கற்றோர்களா வாங்க நான் வந்தாரு. சொந்த விமானத்துல வருவாரு. மன்னன்னா வருவாரு. மாசர கற்றோனுக்கு விசா கிடைக்குமா? முதல்ல இலங்கையில விட மாட்டாயா? மாசர கற்றோன்
விசாவே பாஸ்போர்ட் வாங்குறதுக்கே 2000 ரூபாய் கட்டணும். 2000 3000 பேசுறாங்க மன்னனும் மாசரை கட்டுறோம். சார் உங்க இன்னொன்னு, கல்விக்கு மதிப்பு இழப்பு கிடையாதான், ஆனா பணத்துக்கு மதிப்பு இழப்பு இருக்கா? இதுல என்னங்க இருக்கு? எதுக்கு மதிப்பு இருக்கோ அதுக்கு தான் இழப்பு இருக்கும். அதாங்க உண்மை. அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கனா, 2016ல இதே டாக்டர் அன்புநாதன் எனக்கு கல்வி இருக்கிறது, பணம் மதிப்பிழந்தால் கவலை இல்லை, கல்வியோடு இருப்பேன்ல சொல்லியிருக்கணும். ஏன் இந்தியன் பேங்க் வாசல்ல போய் நின்னீங்க? நான் அப்போ ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். எங்க வாத்தியார் எனக்கு போன் பண்றாரு, அப்பா உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், 2 500 ரூபா நோட்டை மாத்தி கொடு. 2 500 ரூபா நோட்டு அதை கொஞ்சம் மாத்தி கொடு. என்னால கியூல நிக்க முடியாது. உண்மையிலே அவரால் கியூல நிக்க முடியாது. நான் ஆளை அனுப்பி வாங்கி மாத்தி கொடுத்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் கொடுத்த கல்வியில் நீ வாழ்கிறாய், மதிப்பு இழப்பு இல்லாமல் இருக்கிற. அப்படியே சொன்னார். இந்த 500க்கு மாற்று என்னையா சார்? அந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்தலாமா? எது எப்ப செல்லும்னே தெரியாத ஒரு நாட்டுல 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப அதுவும் செல்லாதுன்றாங்க. வீட்டுல இருக்கியா சில நோட்டு, நம்ம வீட்டுல இருக்குன்னு சொன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் கற்றவர்களால் இயங்கினால் நன்றாக இருக்கும். நாங்க ஒன்னும் தப்பா சொல்லல, ஆனால் அது பணக்காரர்களால் இயக்கப்படுகிறது. அதான் உண்மை. இந்த ஊரை பத்தி நான் சொன்னா சண்டைக்கு வருவாங்க. பெரிய பெரிய பண முதலைகள் சண்டைக்கு வருவாங்க. ஆனா அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷனை யார் முடிவு செய்தது சொல்லுங்க? யார் முடிவு செய்தது? எலான் மஸ்க் என்கிற உலக பெரும் பணக்காரர் தான் முடிவு செய்தார். எவ்வளவு கோடி அவர் செலவு பண்ணாரா? 2400 கோடி செலவு பண்ணார் எலான் மஸ்க். டெஸ்லா கார் அதிபர், ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர். அவர் முடிவு செய்தார், இந்த முறை ட்ரம்ப் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை எலான் மஸ்க் முடிவு செய்தார். அதனாலதான் அந்த விழாவில் எலான் மஸ்க பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டார். அவருக்கு பதவி வேற கொடுத்தார். எலெக்ஷன்ல நிக்காமலே பதவிக்கு வர உங்களால் முடியும் என்றால் பணம் தான் இந்த பூமியை ஆளுகிறது. அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தான். நம்ம இங்க இருக்கிறத பத்தி பேசக்கூடாது. கிடைக்கிற 2 இட்லியும் கிடைக்காம போயிடும். சார் இன்னைக்கு இனி வரும் காலங்கள்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்க கையில ஒரு மொபைல் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதுல லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இனிமே உலகம் அதுல தான் போக போகுது. இப்போ நீங்க இந்தியில பேசணும், ஆனா உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டேயா. இப்ப நீங்க வடக்க போறீங்க, இந்தியில பயப்படாம சொல்லுங்க. இல்ல இந்தியில பேசணும்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு போன் என்ன பண்ணுது, நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா அதுவே இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா இன்னொரு மொழியை படிக்காமலே வசதி படைத்தவர்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும். இதுதான் பணம். முடியுமா இல்லையா சார்? நீங்க இது எதுவுமே வேணாங்க, உங்களுக்கு இன்னொரு மொழியே தெரிய வேண்டாம். கேரளாவுக்கு போறீங்கன்னு வைங்க, அங்க போய் மலையாளத்துல பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு 500 ரூபா நோட்டை நீட்டினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு டாலரை நீட்டினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. புத்தக கண்காட்சிக்கே புக்கு வாங்கணும்னா காசு வேணும்லம்மா. வச்சிருக்கேன். இவங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களாம், வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படியே தான் சொல்லி ஏமாத்துறீங்க. சரி, உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா புத்தக கண்காட்சியிலையும் அவங்க பேசுறாங்க. ஒரு 10 புத்தகமாவது வந்திருக்குமாமா இந்த தடவை? ஒரு 10 பேர் கொடுத்துருக்கலாம்லம்மா. கொடுத்தா நாங்க தானே வச்சுக்குவோம். படிச்சவங்க கல்வியை பரவலாக்கணுமா இல்லையா? கொடுத்தீங்களா? நீங்க வாங்கி வீட்டில் அட்டை ஓட்டு அழகா வச்சு, இது சிவகங்கையில் பெறப்பட்டது. வரலாறு முக்கியம் அமைச்சரே.
பேசுறாங்க இவங்க. உண்மையில ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 2016 பிட்காயின் ஒண்ணு வந்தது. அப்போ சன் டிவியில நாங்க அதை பத்தி பேசினோம். அன்றைக்கு தேதிக்கு அது 1000 ஒட்டி தான் இருந்தது ஒரு பிட்காயினோட மதிப்பு. அந்த காலத்துல 2015-16 நினைக்கிறேன் ஒரு பிட்காயினோட மதிப்பு. இன்னைக்கு அதனோட மதிப்பு எவ்வளவுன்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு. அப்போ இந்தியாவில் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா நிறைய பேர் பண்ணாங்க தெரியாம. இன்னைக்கு அது 80 லட்சத்துக்கு மேல இருக்கு. 2016 ஒரு 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதனுடைய இன்றைய பிட்காயின் மதிப்பு 80 லட்சம். 2016 PhD பண்ண ரேவதி சுப்புலட்சுமி இன்னைக்கு PhD தான். அன்று கண்ட மேனி அழியாம இருக்கிறார். அதனாலதான் திருவள்ளுவர் செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். எஃகு அப்படின்றது கூர்மையான இரும்பு ஆயுதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் தன்னுடைய இலக்கியங்களை எஃகு பத்தி சொல்லியிருக்கிறார். இப்பதான் தமிழக அரசாங்கம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று அறிவித்திருக்கிறது. அப்படின்னா தமிழர்கள் எவ்வளவு பழமையாக எவ்வளவு காலமாக இரும்பை பயன்படுத்துகிற ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவு வசதி உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய கல்வி அறிவு இலக்கிய வளம் 2000 ஆண்டுக்கு முன்னால் போகவில்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அன்றைக்கு வாழ்ந்த வளம் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் போகிறது என்றால் காலம் கடந்து மனிதனை உயர்த்துவதற்கு கூட இந்த பொருள் உதவுகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுதான் உண்மை. பணமே முக்கியம்னு நாங்க சொல்ல வந்தா கல்வி வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. கல்வியின் நோக்கமே காசு சம்பாதிப்பது தான். ஐயா மாதிரி இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறாங்க, இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் பென்ஷனே இல்லைன்னா கதை என்ன ஆகும்? தெருவில் நிற்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2-3 அடிப்படை விஷயம் வேணும். ஒன்னு எதிர்காலத்துக்கான சேமிப்பு வேணும், 2வது நெருக்கடி வந்தால் இன்சூரன்ஸ் வேணும், 3வது கடைசி வரைக்கும் பென்ஷன் வேணும். இது எல்லாம் காசு சம்பந்தப்பட்டது தான். அவர் பெரிய அறிஞருங்க, எல்லா புஸ்தகமும் படிச்சிருக்கிறார். இப்ப என்ன செய்யறாரு? பையன் சோறு போடுவானான்னு உட்கார்ந்து இருக்கிறார். அங்க கல்வி என்ன ஆகும் என்பதை தயவு செய்து யோசியுங்கள். பட்டிமன்றங்களுக்கே தொலைக்காட்சியில் வந்த பிறகுதான் நட்சத்திர அந்தஸ்து வந்தது என்பதை கவிதா ஜவஹர் மறக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க அந்த காலத்துல பேச்சாளர வரல. ஐயா 1960கள்ல இருந்து பேசி இருக்கிறார். ஆனா 1988-90க்கு பிறகுதான் அவரை உலகம் அறிய செய்தது தொலைக்காட்சி வந்த பிறகுதானே தவிர அதுக்கு முன்னாடியே அவர் இதை விட சிறப்பா பேசியிருப்பாங்க. அப்படின்னா இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்து தேவை என்றால் நீங்கள் டிவி மீடியால வரணும்னு இருக்கு, யூடியூப்ல வரணும்னு இருக்கு. வெறும் கல்வியால் உயர முடியாது, அந்தஸ்தால் தான் உயர முடியும். அந்த அந்தஸ்தை தருவது பணம் தான், செல்வம் தான். சரஸ்வதி சபதத்திலேயே இந்த பேச்சு வந்திருந்தாலும் 2025 இல்ல 2055 இந்த விவாதம் நடக்கும். அன்றைக்கும் யாரோ ஒருவர் பேசுவார், அன்றைக்கும் ஒரு நடுவர் அன்றைக்கு இருப்பார் என்று சொல்லி இது ஒரு நாளும் தீராத விவாதம். எங்களை பொறுத்தவரை செல்வம் தான் ஒரு மனிதனின் உயரத்தை தீர்மானிக்கிறது, கல்வி அதற்கு பின்னால் தான் என்று சொல்லி இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, சிவகங்கை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மலரை சூடிக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம்தான் அது. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இருக்கையா சேர்த்து போவோம், ஏதாவது விஷயம் 4 விஷயம் கிடைக்கும் அப்படின்னு.
இங்க யாரும் துட்டு கொடுக்கல. நாங்க துட்டு கொடுக்க முடியல. துட்டு கொடுத்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மேடையில் நாங்க இருக்க முடியாது. ஓடி ஏறி வந்து இந்த கூட்டப்புற கலைஞ்சு போயிடும். ஆனா ஞானத்தை கொடுத்தாங்க கற்றவங்க, ரெண்டு பக்கமும் கற்றவர்கள் கொடுத்ததுனால நீங்க என்ன செஞ்சீங்க? இருந்து அமைதியா கேட்டிருக்கீங்க. காசு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, பரிசையில் நிப்பான். நமக்கு இல்லாம போயிட்டா என்ன செய்யறது? கிறுக்கிங்க கிடைக்காங்க. நீ போட முன்னாடி வந்துடுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன தெரியுது? காசும் வேண்டி இருக்கு, கல்வியும் வேண்டி இருக்குன்னு தெரியுது. வச்சுக்கலாம். சரி, இன்ன வரைக்கும் இவங்க பேசுறது பணம் தான் வேணும். ஒரு அருமையான சிந்தனை அது. ஏன்னா அது நல்லா சொன்னாரு. சரஸ்வதி சபத்திலிருந்து இந்த விவாதம் இவரும் சொன்னார். இது இருந்துகிட்டே இருக்குது, இது ஓயாத அலைதான் அப்படின்னு. வாஸ்தவம் தான். சரி, கல்வியும் மூலதனம், காசும் மூலதனம். எங்க அப்பா பெரிய படிப்பாளி வச்சுக்குவோம். எங்க தாத்தா பெரிய செல்வந்தர், 2 பேர் இருக்கு. ஆனா எங்க அப்பா படிப்பை நான் வாங்க முடியுமா? சார் அவர் பிஹெச்டி படிச்சார் சார், நானும் போட்டுக்கிடுவேன். பிஹெச்டி போட முடியுமா? சொல்லுங்க. படிப்பை அவரவர் படிக்கணும். பணத்தை அண்ணன் தம்பி 4 பேர் சொல்றாங்கல்ல, ரணகலமாகி போயிடும். எங்க வீடுகள்லாம் இயேசு கிறிஸ்து சமாதானம் பண்ண வந்தாலும் நீங்க அங்க போங்க சாமி, இது உங்க வேலை இல்லை. நீங்களே கஞ்சிக்கு இல்லாம அரேபியா பாலைவனத்தில் சுத்தி இருக்கீங்க. இருங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எங்க காரியத்தை முடிச்சுக்கிறோம். அப்ப காசுக்கு சண்டை வந்துடும். இதுக்கு பங்கு போட முடியும், இத பங்கு போட முடியாது. யாராலையும் பங்கு போட முடியாது. ஆனா சொல்றாங்க கொஞ்சம் அப்பா படிப்பு, அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா ஒரு ஞானம் இருக்கும். ஞானம் இருக்கும், பட்டம் இருக்குமா? பட்டம் இருக்காது. உங்க வீட்டுக்காரமா அந்த உட்காந்துருக்காங்க, மருத்துவர், நல்லா உட்காந்து அமைதியா கேட்கிறாங்க. அவங்க படிச்சிருக்க அந்த மருத்துவம் இருக்கே, நான் மருத்துவத்தை படிச்சிருக்கேன், என் பிள்ளைங்க மருத்துவம் தான், நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது தனியாக தான் வாங்கணும். அப்படின்னா கல்வி என்பது ஒரு தனி, படிப்பும் இது பணம் என்பது தனி. சரி, கல்வியை கற்றால் தான் முடியும். பணத்தை தாத்தன் பாட்டன் பூட்டன் சேர்த்து வச்சிருந்தான்னா மூலதனம் இருக்குல்ல, மார்க்ஸ் கேபிட்டல் மூலதனம் அதானே எழுதினான். ஆய்வு 1400 புஸ்தகம் படிச்சு எழுதினானா, 1-2 கிடையாது. அதை எழுதுக்கு அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு 1400 புஸ்தகம். அப்படின்னா அந்த மூலதனம் இருக்கு பாருங்க, எளிதான விஷயம் அது. சரி, இந்த கல்வியை யாரும், நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்றாரு, யாரும் திருட முடியாது. காசை பிக் பாக்கெட் நிறைய அடிச்சுதான் போற வழியிலே. இப்ப ஐயா அதுக்காக நிறுத்தி வச்சிருக்கோம், நம்ம காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நாம ஒரு வணக்கம் சொல்லிக்கணும். அவங்க நிக்கிறாங்க நம்மளை காக்கிறதுக்கு.
போற போக்குலயே அப்படின்னு நம்ம உரசிக்கிட்டு போவேன். ஒரு இடம் பஸ்ஸில் வந்தேன் நான், நீங்க மதுரை பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நிமிஷத்துல இதை பஸ் அடிச்சான்னு சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டேஷன்ல ஸ்டாப்ல கையை விட்டு பார்க்கிறேன், போச்சு. நல்ல வேளை என் பர்சில் கொஞ்சம் சில்லறை இங்க தனியா வச்சிருந்தேன். என்னமோ அன்னைக்கு அப்படி தெரிஞ்சு தப்பிச்ச முடிச்சாடி மானங்கட்டு போயிருக்கோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இப்ப அந்த நிமிஷத்திலேயே தொழில் மேதைகள் இருக்கான். இப்ப அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க, அவன் பணக்காரன். இப்ப பணம் என்பது உரசிலேயே கை மாறிடும். படிப்பு மாறாது. சரி, படிப்பு இருக்கே, படிச்சு 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 சொல்றாரு 4 பேருக்கு, அது இறக்க இறக்க ஊறுது. இந்த கல்வி இருக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல 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 புதுசு புதுசா இவருக்குள்ள பூத்துக்கிட்டே இருக்கு, ஊறுது. அப்ப இறக்க ஊற கிணறு மாதிரி இருக்குது. இது கொடுத்து பாருங்க, கொடுங்க. நல்லா குடும்பமா அங்க என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு எங்களுக்கு, போயா சொல்றமா இல்லையா? கொடுத்தா ஏன் என்ன, கொடுத்தா என்ன செலவழிஞ்சு போயிடும். அப்ப கொடுக்க குறையும், படிப்பு பணம் கொடுக்க குறையும், படிப்பு கொடுக்க பெருகும், வளரும். இதெல்லாம் அதனுடைய இயல்பான விஷயங்கள். சர்வசாதாரண பார்த்தோம்னா இயல்பான விஷயம். சரி, அதை விட இன்னும் என்ன அர்த்தம்? இந்த பணம் இருக்கு பாருங்க, அதை இது படிப்புக்கு படிச்சாதான் முடியும். 1-2 புஸ்தகம் இல்லை. நம்ம ஒன்னாப்புல போய் சேர்த்தோம், பையன் வந்து 1வது பாஸ் ஆயிட்டாங்க, பின்ன என்ன படிச்சுட்டால போதும்னா முடியாது. அங்க இருந்து நேர 10 +2, அப்புறம் காலேஜ், அப்புறம் அதுக்கு பாடு தொழில் படிப்பு. எதுக்கு படிக்கிறீங்க? இத்தனை படிப்பு எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு படிக்கணும்? விடியா அதான் 4வது 5வது படிச்சுட்டான்ல, போட ஒரு வேலைக்கு போட சொல்ல முடியுமா? இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொழிலுக்கு இங்க பணத்துக்கு படிப்பு, இது பணம் வாங்குறதுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்க செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப 2 பக்கம் பார்த்தோம்னு சொன்ன என்ன தெரியுது? இதுக்கு ஒரு குணம் இருக்கு, இதுக்கு ஒரு குணம் இருக்கு. சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. உள்ளுக்குள்ள போனா இந்த ஊருக்குள்ளே நாம நல்ல பேரா இருக்கணும் அப்படின்னா, வாத்தியார் ஒரு நல்ல தொழில். எங்கன்னு பார்த்தாலும் இப்போ ஐயா வந்தார் ஒருத்தர், இங்கே அரசு பணியில் இருக்காங்க, எங்களை வரவேற்கிறதுக்கு வந்த உடனே சொன்னார், ஐயா 1988 நான் உங்ககிட்ட படித்த பையன் அப்படின்னாரு. இங்கே வரும்போதெல்லாம் அது தெரியுது. அப்படின்னா நம்மகிட்ட படித்தவங்க நல்லா பிழைக்கிறாங்க. ஐயா உங்ககிட்ட படிக்கும்போது, நான் படிக்கும்போது 10 ரூபா வாங்கினேன் ஐயா, இன்னைக்கு என்கிட்ட 100 ரூபா இருக்கியா? யாராவது 100 ரூபா இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட? சொல்ல மாட்டாங்க. பணம் இருக்கு, பணம் அது ஒரு பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கொடுக்க குறையும், முதலில் சொல்லிட்டேன், கொடுக்க குறையும், இது கொடுக்க பெருகும், வளரும். சரி, அது சரிங்க. என்ன பெரிய விஷயம்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன், படிச்சவனை ஏமாற்ற முடியாது. விவரம் தெரிஞ்சுக்கிடுவான். நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னாக்கும் ஒன்னு விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்றேன். நமக்கு ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்ல சிலர் தான் படிச்சாங்க, மற்றவர்கள்லாம்
அவங்கவுங்க அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படித்தவங்களுக்கெல்லாம் வசதியா இருந்துச்சு, பணக்காரர்களா இருந்தாங்க. அவங்க வச்சதான் சட்டமா இருந்துச்சு. நம்ம கதை என்னவா இருந்துச்சு? அப்ப பாட்டு நம்ம அப்ப பாட்டு அன்னைக்கு எப்படி இருந்தா தெரியுமா? நமக்கு சொல்லணும்ல. அதே பல அப்பம் பாட்டுன்னு ஊருக்குள்ள கூட வர முடியாது. நீ வந்தா தீட்டு. அதாவது காட்சி தீட்டா. இது என்ன சொல்றாங்க? பார்த்தாலே தீட்டாமியா. நம்ம பாட்டு மாட்டேன் நான் பூட்டனே, நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் எங்கட நின்னானோ யாரு கண்டா ஓடி ஒளிஞ்சிருப்பான். ஊருக்குள்ள வரக்கூடாது. என்ன காரணம்? அவன் படிக்கல. படிக்கலைன்றது மட்டும் இல்ல, உனக்கு படிப்பு இருக்கு, உனக்கு படிப்பு இருக்கு. அப்ப படிப்பு இல்லாதவனை ஏமாத்திடலாம். பணம் இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவன் படிப்பு இல்லாத தானே. பணம் இல்லாத, படிப்பு இல்லாததுனால பணமும் இல்லை அவன் கையில, ரெண்டும் இல்லை. ஆனா இவன் படிச்சிருக்கனால காசு எக்கச்சக்கம் துட்டு வச்சுக்கிட்டான். அவன் ஆண்டா, நம்ம அடிமையா இருந்தோம். இன்னைக்கு சொன்னார் ராஜா, சொன்னார் பார்த்தீங்களா, குஜராத்தில் இல்லாத பணமா? சொல்லுங்கய்யா, குஜராத்தில் இல்லாத பணமா? அது இப்ப சொல்றாங்க ஏகப்பட்ட பணம் அங்க கிடக்குன்றாங்க. பஞ்சாப்ல அங்க இல்லாத பணமா? ஆனா 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கள்ளத்தனமா? என்ன இது? 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கள்ளத்தனமா போறான். படிச்சவனும் போறான், பணக்காரனும் போறான். போனவன் எங்க இருந்து போயிருக்கான்? குஜராத்தில் இருந்து, பணக்கார நாட்டில் இருந்து. அதுலயும் இந்தியத்தவன். எனக்கு விளங்கல, அது எனக்கு விளங்கல. படிச்சவன், அதுவும் பூரா வளமான ஆட்சியில் நடக்கக்கூடிய இடங்கள்ல இங்க இருந்து போயிருக்கானா, அவனை கொண்டு போய் கைது பண்ணி நம்ம நாட்டுக்கு அவமானத்தின் உச்சம். அது அவமானத்தின் உச்சம். அது இவ்வளவு பெரிய வளமான நாட்டுக்கு இது தேவையில்லாத விஷயம். அது சரி, அது அரசியலா போய் தொலையுது, விட்டுருவோம். நடக்குது இது. ஆனா இந்த பக்கத்தில் புறம் பார்த்தா நல்லா படிச்சிருக்கான். கேரளாவில் நல்லா படிச்சிருக்கான், கர்நாடகாவில் படிச்சிருக்கான், தெலுங்குலையும் படிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் நல்லா படிச்சுட்டாங்க. போல இந்த ஸ்டேட்டு போறான். என்ன காரணம்? இங்கேயும் தொழில் பண்றான். அப்ப இங்க தொழில் கிடைச்சதுனால இவன் வளமா இருக்கிறான். காரணம், இவன் தொழில் கிடைக்கிறது காரணம் படிச்சிருக்கான். இப்ப அங்க படிக்கலையா? சொல்ல முடியல. அவன் படிச்சிருக்கானா? படிச்சதுனாலதான் இந்த பணத்தை வரட்டினானா என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்கான அமெரிக்காவுக்கு போகாம இருக்கானா? அமெரிக்காவில் நம்ம ஆட்கள் ஏராளமா இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து அமெரிக்கா வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்காங்க, மலையாள மக்கள் இருக்காங்க, இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க. குறைச்சலாவா இருக்காங்க? அந்த சட்டபூர்வமா உள்ள போயிருக்கிறான் கல்வியை வச்சு. அவன் காசை வச்சு திருட்டுத்தனம் உள்ள போயிடான். அப்ப காசு என்ன செய்ய சொல்லுது? சொல்லுங்கய்யா, காசு என்ன செய்ய சொல்லுது? நாங்க எதுக்கு சொல்றோம்? பயம். காசு திருடு செய்ய சொல்லுது, திருட்டு செயல்கள் செய்ய சொல்லுது. கல்வி ஒரு நாளும் சொல்லாது.
கல்வி ரொம்ப தெளிவா நிற்கும். இல்லை, நான் மானம் என்ற ஒன்றை கற்றுக்கொண்டவன். சொன்னார் இல்லையா, அது பணம் உள்ளவன் சொத்தை பங்கு போடும்போது 4 கூரா வையினுவான். படிச்சவன் இருக்கான் பாருங்க, எங்க அண்ணன் என்னை படிக்க வச்சாரியா, என் தம்பி நான் நல்லா படிக்கிறேன்ட்டு விட்டு கொடுத்துட்டு நான் வேலை பார்க்குறேன், நீ படினே அப்படின்னு சொன்னானையா. அப்படின்னு படித்தவன் என்ன செய்வானா, சொத்து பகிரும்போது இல்லைப்பா எனக்கு வேணாண்டா, எனக்கு சொத்து நீ கொடுத்த பிச்சை கல்வி இருக்குடா, கல்வி இருக்கு. இந்த பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது காசு அல்ல. கல்வி என்ன கற்றுக் கொடுத்து உயர்வது என்பதற்கு கடையில இந்த பண்பாடு ஒன்றை கற்றுக் கொடுக்குது. நம்ம ஏன் சமயங்கள் நம்மளை வழிநடத்துதுன்னு நினைக்கிறோம், ஏன் ஆலயங்களுக்குள்ள போயிட்டு வர்றோம், ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு தான். அங்க போனாலாவது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், 4 பேரை மதிக்கிற சக்தி இருக்கும். பக்கத்தில் இருக்கிற நீங்க சில தொழுகை தலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழுகை முடிச்ச உடனே இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க, இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க. இதுக்கு அடுத்தவரை மதிச்சு பழகிறான். அப்படின்னா கல்வி என்ன சொல்லுகிறது, பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. காசு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க, வீதியில் நடக்கும் போதே உதறி நடக்கும், காலு சும்மா சும்மா சாதாரணமா இருக்காது, அது நடக்கிற போதே அது வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வாங்கி போட்ட உடனே தான் அதை உள்ள போட்டதும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதை தூக்கி வெளியே போடணும். நம்ம கூப்பிட்டு சொல்றோம், இப்ப அத்திட்டு போயிடுறாங்கடா, வேணாண்டாண்ணா, கும்பிட்டு காசு போட்டு வாங்கிக்கிட்டு 4 பேருக்கு தெரிய வேண்டாம். காவல்துறையில் சொல்றாங்க இது கொஞ்சம் அடக்கமா போங்கன்னு. வட இந்தியாவிலாம் தங்க நகை போடுறது இல்லை, வெள்ளி நகை தான். வடநாட்டில் இல்லாத காசா, அவன் காசு தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கான். இப்ப நம்ம ஊர் ஜனங்கள் இருக்கு பாருங்க, எடுத்து மேல வெளியே போட்டு அது நேரம் அந்த முகத்தை பாருங்களே, இத போட்ட உடனே அது இந்த பக்கத்தில் மேற்கு பக்கம்லாம் சில போனோம்னா பயங்கரமா இருக்கும். அவ போட்டிருக்க நகையை பார்க்கும் போதே பயமா இருக்கும் நமக்கு. அம்புட்டு நகை, அது சிலர் சொல்றாங்க இது வாடகைக்கு வாங்கினது, எப்படிலாம் இருக்குன்றீங்க. அவ இப்படிலாம் பார்க்கும்போது பணம் இருக்கே, அது பகத்து குணத்தை தெரியும். அது இன்னொன்று மட்டும் இல்லை, அடுத்தவன் மனத்தை கெடுக்கும். பணத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தில் ஒன்று என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவன் வெங்கிட்ட இம்பிட்டு காசா அது அத்துட்டு போயிருந்தோம்டா, என்ன கழுத அண்ணாங்கிட்ட இப்படி கண்டுபிடிச்சா தான் நம்மளை கொண்டு போவாங்க. ஆனால் காசு இருக்கு, இப்போ கல்வி இருக்கிறவன்ட்ட போய் அத்துக்கிட்டு போக நினைக்க முடியும். பார்த்த ஒரு பாடு இம்பிட்டு படிச்சிருக்காரா, சே நம்மளும் படிக்கணும்டா அப்படின்னு. இது என்ன செய்யும், தன்னை உயர்த்த பாடுபடும். கல்வி தன்னை உயர்த்த பாடுபடும். இந்த காசு இருக்கே தன்னை அழிக்க பாடுபடும். காசு இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் பலமரம் உள்ளூர் பழுத்தார்னு சொன்னாரு. முடியுமா? நடக்கிற காரியமா அது? நீங்க நான் அடிக்கடி பார்க்கறது உண்டு. இந்த எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் ஹைஸ்கூல் நடக்காதியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் கல்லூரி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் யூனிவர்சிட்டி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும்.
இவங்க 4 பேர் நடையை நடக்க விட்டு பாருங்க. கல்வியினாலயா காசுனால? காசு இருக்கு தானே. கல்வி என்ன செய்திருக்கணும்? மனசை பண்படுத்தி இருக்கணும். அது தோற்று போனதுலேயும் சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? இப்ப காசு ஆட்சி நடக்குது. பணம் தான் நமக்கு பெருசு பிரதானம். எல்லாரும் பணம் 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 என்று அவன் சொல்லுவான். அதில் பணம் மனம் என்று ஏற்றுக்கு ஏன் புதற்றுகிறாய் பணம் பிணமே பிணமேனுவான் மனோன்மணி என்ற ஒரு நாடகத்தில். அது மாதிரி நமக்கு பணம் பணம்னு அலைகிறோம். இல்லை, உங்களையும் என்னையும் உயர்த்துவது, தனி மனிதர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, இந்த மண்ணை உயர்த்துவது, மனிதத்தை வளர்ப்பது கல்விதான். அதுதான் நம்முடைய வாழ்த்து வாழ வைக்கும். நம்முடைய பிள்ளைகளை அதனால கொண்டு போய் படிக்க செய்யுங்க, விடாமல் படிக்க செய்யுங்கள், நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க செய்யுங்கள், உங்களையும் உங்கள் வீட்டையும் உயர செய்யுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.